Hello students, good evening, good evening. Audible at the voice, sir. Good evening, good evening. Okay, so class 12, chapter 2 பார்க்க போறோம். Complete revision, complex numbers. Complex numbers. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. சாப்டர் 1 நம்ம முடிச்சாச்சு. அதாவது 10 questions, 2 mark, 3 mark, 5 mark. Okay, ஸோ இந்த வீடியோவில் we will start complex numbers. இந்த வீடியோவில் we will start complex numbers. Chapter 2. Okay. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜேஇ பார்த்தீங்கன்னா 50 days கிராஷ் கோர்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. பேச்சஸில் போயிட்டு பேட்ச் கோடில் வந்து ஜேஇ 50 போட்டிங்க அப்படின்னா யூ கேன் வாட்ச் தோஸ் வீடியோஸ். அதே மாதிரி டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி நீட் ஜேஇ அகெயின் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். The first number we will start with 5 marks. First we will start with 5 marks and then 2 marks and 3 marks. Start பண்ணுவோமா? Okay, so we'll start. First question பாருங்க. எல்லாருக்கும் ரெடியா எல்லாரும்? நம்ம கம்மியா இருக்கீங்க இன்னைக்கு. Okay, so we'll start. Okay, so first problem பாருங்க. So first we'll start with 5 marks. Let Z1, Z2, Z3 be complex numbers such that modulus of Z1 is same as modulus of Z2 is same as modulus of Z3. All are equal to R and R is greater than 0. And Z1 plus Z2 plus Z3 is not equal to 0. Prove that modulus of Z1, Z2 plus Z2, Z3 plus Z3, Z1 divided by Z1 plus Z2 plus Z3 is equal to R. Okay, va? So இங்க நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா we have three complex numbers. We have three complex numbers, Z1, Z2 and Z3. And the modulus of Z1 என்னது? What is mod Z1? The distance of that complex number from 0 to Z1. Right? Distance from 0 to Z1 தான் அது mod Z1. Okay. So நல்லா பாருங்களேன். It is given that modulus of Z1 is R. It is given that modulus of Z1 is R. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z2வும் R, மாடுலஸ் ஆஃப் Z3யும் பார்த்தீங்கன்னா R. கரெக்டாக R ஈக்குவல் டு R. இதை ப்ரூவ் பண்ணணும், நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் பண்ணுங்களேன். இப்போ மாட் Z1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர். அதே மாதிரி மாட் Z2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர். மாட் Z3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர். என்ன பண்ணியிருக்கேன்? ஐம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். என்ன பண்ணியிருக்கேன்? ஐம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா மாட் Z ஸ்கொயர் இஸ் சேம் ஆஸ் Z இன்டூ Z பார். ஞாபகம் வச்சுக்கோங்க, mod Z square is same as Z into Z bar. நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன், ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ அப்போ mod இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா யூ கேன் சி டீட்டெயில்டு ப்ரூஃப். பட் இப்போ நம்ம டைம் இல்லாததுனால ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் த ரிசல்ட். இப்போ mod Z ஸ்கொயர் இது எப்படி எழுதிக்கலாம்? Z1 into Z1 bar is equal to R square. Z2 into Z2 bar is equal to R square. Z3 into Z3 bar is equal to R square. You need to remember this. Okay. So this implies Z1 யார் அப்படின்னா R square by Z1 bar. Z2 யார் அப்படின்னா இங்க இருந்து R square divided by Z2 bar. இங்க இருந்து Z3 யார் அப்படின்னா R square divided by Z3 bar. இதுவும் புரிஞ்சுதா? இதுவும் புரிஞ்சுதா? ஓகேவா? தனித்தனியா போட்டு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா Z1 plus Z2 plus Z3 கண்டுபிடிக்க போறேன். ஏன்னு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் பாருங்க. ஏன்னு
அப்போ Z1 தெரியும், Z2 தெரியும், Z3 தெரியும். I'm going to find the sum of Z1, Z2, Z3. அப்போ இது என்ன ஆயிடும்? R square divided by Z1 bar, R square divided by Z2 bar, plus R square divided by Z3 bar. Correct? Because Z1 is R square by Z1 bar, Z2 is R square by Z2 bar, Z3 is R square by Z3 bar. இப்போ நல்லா பாருங்க. ஓகே, முதல்ல நான் R square காமனாக எடுத்துடலாம். இப்போ 1 by Z1 bar, 1 by Z2 bar, 1 by Z3 bar. இப்போ I'm going to take LCM. ஓகேவா? இங்கே Z1 bar, Z2 bar, Z3 bar இருக்கு. இப்போ நம்மளுக்கு LCM யாரு? Z1 bar, Z2 bar, Z3 bar LCM. ஓகேவா? இங்கே Z1 bar இருக்கு. என்ன இல்லை? Z2 பாரும் Z3 பாரும் இல்லை. ஸோ அப்போ இங்கே Z2 பாரும் Z3 பார் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இங்கே Z2 பார் இருக்கு. Z1ம் Z3யும் இல்லை. இங்கே Z3 பார் இருக்கு. Z1ம் Z2வும் இல்லை. என்ன பண்ணியிருக்கேன்? LCM எடுத்திருக்கேன். LCM Z1 bar, Z2 bar, Z3 bar LCM நம்மளுக்கு. அப்போ இன்டூ Z2 bar, Z3 bar, இங்கே Z1 bar, Z3 bar, இங்கே இன்டூ Z1 bar, Z2 bar. இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும். Z1 plus Z2 whole bar is same as Z1 bar plus Z2 bar. ஓகேவா? அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்க ஆட் பண்ணிட்டு கான்ஜுகேட் போட்டாலும் தனித்தனியா கான்ஜுகேட் போட்டு ஆட் பண்ணாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? வாட் இஸ் கான்ஜுகேட்? இப்போ Z is equal to X plus IY னா Z bar is X minus IY. ஓகே, இப்போ we have R square is equal to Z2 bar, Z3 bar, Z1 bar, Z3 bar. ஓகே, இப்போ நல்லா பாருங்களேன். we have இங்க பாருங்க தனித்தனியா பார் இருக்குல்ல, மொத்தமா பார் போட்டுக்கலாமா இந்த ப்ராப்பர்ட்டி படி? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா R ஸ்கொயர் Z2 Z3 ஹோல் பார்னு போட்டுக்கலாம். ஓகேவா? Z2 Z3 ஹோல் பார் பிளஸ் மொத்தமா பார் போட்டுடலாம். Z1 Z3 பிளஸ் Z1 Z2 மொத்தமா ஹோல் பார் போட்டாச்சு. டிவைடட் பை Z1 Z2 Z3 ஹோல் பார். மொத்தமாக நான் பார் போட்டுறேன். தனித்தனியாக பார் போட்டு ஆட் பண்ணுறதும் மொத்தமாக பார் போட்டு ஆட் பண்ணுறதும் ஒன்று தான். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி மாட் Z1 பார் இன்டூ Z2 பார் இஸ் சேம் as Z1 Z2 ஹோல் பார். சூப்பர். ஸோ நல்லா பாருங்க, முதல்ல நான் வந்து தனித்தனியாக R ஈக்குவேட் பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கம் ஸ்கொயரிங் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணேன். மாட் Z ஸ்கொயர் இஸ் ZZ பார், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன். Z1 Z2 Z3 கண்டுபிடிச்சேன். இப்போ ஆட் பண்ணுறேன். R ஸ்கொயர் காமனாக எடுத்தேன், LCM எடுத்தேன், மொத்தமா ஹோல் பார் போட்டாச்சு. ஓகே, இப்போ I'm going to find modulus of Z1 plus Z2 plus Z3. Modulus of Z1 plus Z2 plus Z3. அப்போ என்ன ஆயிடும்? I'm taking modulus on both sides. This will be modulus of R square into Z2 Z3 plus Z1 Z3 plus Z1 Z2 whole bar divided by கீழே என்ன இருக்கு? Z1 Z2 Z3 whole bar. இந்த ஸ்டெப் புரியுதா? அதாவது I'm taking modulus on both sides. Taking இங்க போட்டுக்கிட்டா taking modulus on both sides. அப்போ இது வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், நான் R ஸ்கொயர் வெளில எடுத்துடலாம். ஓகேவா? mod R square is same as R square. இப்போ this will be modulus of Z2 Z3 Z1 Z3 plus Z1 Z2 whole bar divided by modulus of Z1 Z2 Z3 whole bar. அதாவது இப்போ என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னா modulus of Z1 by Z2 is same as mod Z1 by mod Z2. ஓகேவா? அதான் இங்கே பண்ணியிருக்கேன். பாருங்க, modulus of Z1 by Z2 is same as தனித்தனியாக மாடுலஸ் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா modulus of Z bar is same as modulus of Z. இந்த 4 ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா we can do this problem very easily. இப்போ modulus of Z bar is same as mod Z. ஓகேவா? ஓகே, so this will be R square modulus of Z bar is same as mod Z. So அப்போ Z2 Z3 Z1 Z3 Z1 Z2 mod bar எடுத்துடலாம் divided by modulus of Z1 Z2 Z3. ஓகேவா? அதாவது பார் எடுத்தாச்சு ரெண்டு பக்கமே. Because we know that mod Z bar is modulus of Z bar is same as modulus of Z நம்மளுக்கு தெரியும். So modulus of இது ஃபுல்லா Z பாருங்க. ஓகே, so this is same as R square. ஓகேவா? R square modulus of Z2 Z3 Z1 Z3 plus Z1 Z2 divided by இப்போ modulus of Z1 Z2 Z3 mod Z1
mod z2 mod z3 ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்க. Modulus of z1 into z1 into z2 is same as mod z1 mod z2. So this will be r square modulus of z2 z3 plus z1 z3 z3 plus z1 z2 divided by, இப்போ நம்மளுக்கு தெரியும்ல mod z1 r mod z2 r mod z3 r. ஸோ இப்போ r ஸ்கொயர் கேன்சலாக போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த r இன்செர்ட் பண்ணி போயிடுங்க. ஓகேவா? இதை இன்செர்ட் பண்ணி வந்துடுங்க. மாடுலஸ் ஆஃப் z2 z3 plus z1 z3 z1 z2 divided by modulus of z1 plus z2 plus z3. அதாவது இந்த இங்க இருக்குல்ல, இது யாரு? மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3. கரெக்டா? இது அப்படியே இன்செர்ட் கொண்டு போங்க, கொண்டு வாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும்ல mod z1 by z2 is same as modulus of z1 by z2. எப்படி எழுதிக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் z2 z3 plus z1 z3 plus z1 z2 divided by z1 plus z2 plus z3. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். கரெக்டா? பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z1 z2 plus z2 z3 plus z1 z3 divided by z1 plus z2 plus z3 is equal to r. புரியுதா? எல்லாரும் புரிஞ்சுதா? என்ன பண்ணணும்? முதல்ல தனித்தனியா r போட்டுக்கோங்க, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க, இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்க. Find the value of z1 z2 z3. After finding the value of z1 z2 z3 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆட் பண்ணும்போது r ஸ்கொயர் வெளில எடுத்துடுங்க. டேக் LCM, மொத்தமா பார் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ டேக் மாடுலஸ் ஆன் போத் சைட். அப்போ 3 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைண்ட் z1 z2 z3 from this data. ஆட் பண்ணுங்க, LCM போட்டுக்கோங்க. டேக் மாடுலஸ் ஆன் போத் சைட். அப்ளை பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி. mod z bar is same as mod z. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z1 by z2 is same as mod z1 by mod z2. தனித்தனியா பார் மாடுலஸ் போட்டுக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் z bar is same as mod z. இப்போ கீழே இருக்கிறது மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க அப்ளை த ப்ராப்பர்ட்டி அகைன். இது மூணுமே வேல்யூ ஆர்னு தெரியும். ஸோ இப்போ ஆர் அப்போ ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஒரு ஆர் இருக்கும். இந்த ஆர் ஆன்சர் கொண்டு போங்க, இன்சைட் கொண்டு வாங்க. இது திஸ் இஸ் சேம் ஆஸ் மாடுலஸ் ஆஃப் மொத்தமாக போட்டுக்கலாம். விச் இஸ் த ரிக்வயர்ட் திங் வி நீட் டு ப்ரூவ். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன். சேம் ப்ராப்ளம் கொஞ்சம் மாறி இருக்கு. பாருங்க, if z1 z2 z3 are three complex numbers such that modulus of z1 is 1, modulus of z2 is 2, modulus of z3 is 3. அங்க பாத்தீங்கன்னா மூணு நம்பருமே ஈக்குவல் டு 6. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து 1, இன்னொன்று 2, இன்னொன்று 3. அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0 to z1, இது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0 to z2, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் origin to z3. அதான் அதுக்கு மீனிங்ல மாடுலஸ் ஆஃப் z. ஓகே, அண்ட் மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3 ஓட வேல்யூ வந்து 1. show that modulus of 9 times z1 z2 plus 4 times z1 z3 plus z2 z3 is equal to 6. போன சம் என்ன பண்ணோம், அதே தான் பண்ண போறோம் நாம இப்போ. ஓகேவா? ஸோ என்ன போன சம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? மாடுலஸ் ஆஃப் z1 is 1, modulus of z2 is 2, modulus of z3 is 3. போன சம்ல என்ன பண்ணோம், மூணுமே ஈக்குவல் டு 6 எடுத்துக்கிட்டோம். இங்க என்ன பண்றோம், இது 1, இது 2, இது 3. ஓகே, அப்புறம் என்ன பண்ணோம், ஸ்கொயரிங் பண்ணோம். கரெக்டா? என்ன பண்ணோம், ஸ்கொயரிங் பண்ணோம். இப்போ mod z square is same as என்னது, z1 bar is equal to 1. அப்போ z1 is 1 by z1 bar, z2 into z2 bar is equal to 4. This implies z2 value is 4 by z2 bar. z3 bar is 3. This implies z3 value is 3 divided by z3 bar. போன சம்ல என்ன வந்தது, எல்லாமே r square வந்து ஞாபகம் இருக்கா? பாருங்க, எல்லாமே r square by z1 bar, r square by z2 bar, r square by z3 bar. 9. ஓகே, தேங்க்யூ. ஸ்கொயரிங் பண்றோம் ரெண்டு பக்கமும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் சம்ல எல்லாமே r square வந்து இங்க 1 4 9 வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், மூணுத்தையும் ஆட் பண்ணோம். கரெக்டா? மூணுத்தையும் ஆட் பண்ணோம். திஸ் வில் பி 1 divided by z1 bar, 4 divided by z2 bar, 9 divided by z3 bar. அங்க r ஸ்கொயர் காமனா இருந்தது இந்த இடத்துல. பட் இங்க r ஸ்கொயர் இங்க எதுவுமே காமனா இல்லை 1 4 9ல. ஓகேவா? ஸோ அதை அப்படியே வச்சுப்போம். ஸோ அப்போ எல்சிஎம் எனக்கு பார்க்கலாம். நம்மளுக்கு எல்சிஎம் யாரு, அகைன் z1 bar, z2 bar, z3 bar தான் எல்சிஎம். ஸோ அப்போ இங்க z2 bar, z3 bar மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்க நம்மளுக்கு வந்து z1 bar இல்லை, z3 bar இல்லை.
இங்க நம்மளுக்கு z1 பார் இல்ல z2 பார் இல்ல divided by z1 பார் z2 பார் z3 பார். ஓகேவா? LCM போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போன சம்ல மொத்தமா ஹோல் பார் போட்டோம். கரெக்டா? ஸோ z2 z3 plus 4 times z1 z3 plus 9 times z1 z2 whole bar divided by z1 z2 z3 whole bar. ஓகேவா? லாஸ்ட் சம்ல இங்க r ஸ்கொயர் காமனா இருந்தது, பட் இங்க இல்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? டேக் மாடுலஸ். போன என்ன சம் பண்ணணும் அதே இங்கே பண்ணிட்டு இருக்கேன் நான். மாடுலஸ் இருக்கும்போது என்ன ஆயிடும்? மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3 is equal to modulus of z2 z3 plus 4 times z1 z3 plus 9 times z1 z2 whole bar divided by z1 z2 z3 whole bar. நம்ம ப்ராப்பர்ட்டி தெரியும்ல, modulus of z1 by z2 whole bar is same as mod z1 bar by mod z2 bar. Modulus of z2 z3 plus 4 times z1 z3 plus 9 times z1 z2 whole bar divided by கீழே ஒரு மாடுலஸ் ஆஃப் z1 z2 z3 whole bar. அதாவது மொத்தமா மாடுலஸ் தானே மாடுலஸ் போட்டுக்கிறேன். இப்போ திரும்ப தெரியும் மாடுலஸ் ஆஃப் z bar is same as mod z. அப்புறம் என்ன பண்ணிடலாம்? கான்ஜுகேட் எடுத்துடலாம். divided by modulus of z1 z2 z3. ஓகேவா? என்ன ப்ராப்ளம் அப்ளை பண்ணியிருக்கேன்? மாடுலஸ் ஆஃப் z1 by z2 is same as mod z1 by mod z2. இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்க எக்ஸாம் எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z bar is same as mod z. இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? மாடுலஸ் ஆஃப் z2 z3 plus 4 times z1 z3 plus 9 times z1 z2 divided by எப்படி எழுதிக்கலாம்? mod z1 mod z2 mod z3. போன சம்ல மூணுமே ஈக்குவல் டு ஆர் இருந்தது. ஆர்னு போட்டோம். பட் இங்க நம்ம டிஃபரெண்ட்ல அப்போ z2 z3 plus 4 times z1 z3 plus 9 times z1 z2 divided by what is mod z1 1 into mod z2 வந்து 2, இது வந்து 3. கரெக்டா? இங்க என்ன இருக்கு? மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3. லாஸ்ட் சம்ல இங்க வந்து இங்க ஒரு ஆர் ஸ்கொயர் இருந்தது, இங்க ஒரு ஆர் கியூப் வந்து கேன்சல் பண்ணோம், இன்சைட் கொண்டு வந்தோம், மொத்தமா மாடுலஸ் போட்டோம், சம் முடிஞ்சு போச்சு. பட் இங்க பாருங்களேன், இட் இஸ் given that modulus of z1 plus z2 plus z3 1 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வேல்யூ 1 போட்டுடலாமா? 1 போட்டுடலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் z2 z3 plus 4 times z1 z3 plus 9 times z1 z2 divided by 6. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அது சிம்பிளைஸ் மாடுலஸ் ஆஃப் z2 z3 plus 4 times z1 z3 plus 9 times z1 z2 is equal to 6. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? 9 times z1 z2 plus 4 times z1 z3 plus z2 z3 the value is 6. புரிஞ்சுதா? ரெண்டு சம் புரிஞ்சுதா? ரெண்டும் ஒரே மாதிரி படிக்கணும். அடுத்தடுத்த பேஜ்ல படிக்கணும். என்ன பண்ணணும்? நம்ம அங்க ஆர் இருந்தது, இங்க 1 2 3 இருக்கு. உங்க சம்ல என்ன பண்ணமோ அதே தான் பண்றோம். இங்க என்ன அப்ளை பண்றோம்? ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை பண்றோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிக்குவாங்க இங்க. ஓகேவா? இங்க என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம்? மாடுலஸ் ஆஃப் z1 z2 is same as mod z1 mod z2. இங்க அப்ளை பண்ணோம். கரெக்டா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போவோமா? ஓகே, தேர்ட் பாருங்க. show that the points 1, 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. they form equilateral triangle னு சொல்லணும். என்ன சொல்லணும்? they form equilateral triangle சொல்லணும். so let z1 is equal to 1, z2 is equal to minus 1 by 2 plus I times root 3 by 2, z3 is equal to minus 1 by 2 minus I times root 3 by 2. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்களேன், நம்ம கிட்ட வந்து 3 பாயிண்ட் இருக்கு, 3 வெர்டிசஸ் இருக்கு, z1 z2 z3. இப்போ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேம்னு சொல்லணும். என்னது? இந்த டிஸ்டன்ஸும் சேம்னு சொல்லணும். வாட் இஸ் ஈக்குவல் ட்ரையாங்கிள்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு சொல்லணும். வாட் இஸ் தட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்? இஃப் z1 and z2 are two complex number, distance between them is modulus of z1 minus z2. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் யாரு? மாடுலஸ் ஆஃப்
z1 minus z2. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா we will find distance between z1 z2. முதல்ல வந்து பாருங்க distance between z1 and z2 which is same as என்னது modulus of z1 minus z2. So modulus of z1 வந்து 1 minus z2 வந்து minus 1 by 2 plus I times root 3 by 2. ஓகேவா? So this will be என்ன ஆயிடும் modulus of 1 plus 1 by 2 minus I times root 3 by 2. இது என்ன ஆயிடும் 2 plus 1 by 2. So 3 by 2 minus I times root 3 by 2. So modulus of x plus iy என்னது modulus of x plus iy is square root of x square plus y square. This will be square root of x square plus y square. Okay, x வந்து 3 by 2, y வந்து minus root 3 by 2. This will be square root of 9 by 4. root 3 square வெறும் 3 தான். 2 square பண்ணா 4. This will be 12 by 4 root 3. So இந்த distance பார்த்தீங்கன்னா என்னது root 3. ஓகேவா? இப்போ now we'll find distance between z2 and z3. Distance between z2 and z3 which is modulus of z2 minus z3. Okay, distance between two complex number is modulus of z1 minus z2. If z1 and z2 are two complex number, distance between them is mod z1 minus z2. Modulus of z2 minus z3. z2 யாரு minus 1 by 2 plus I times root 3 by 2 minus z3 வந்து minus 1 by 2 minus I root 3 by 2. So this will be minus 1 by 2 plus I times root 3 by 2 plus 1 by 2 plus I root 3 by 2. கரெக்டா மைனஸ் உள்ள கொண்டு போறேன். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? அப்ப இது என்ன ஆயிடும் I root 3 by 2 I root 3 by 2. This is modulus of 2 times I root 3 by 2. கரெக்டா? தானே 2 times I root 3 by 2. This is same as modulus of இது கேன்சல் ஆயிடும். அப்போ I root 3 னு இருக்கும் which is 0 plus I root 3. ஓகேவா? which is okay. So இது என்ன ஆயிடும் square root of x square plus y square. இது என்ன ஆயிடும் இதுவும் என்ன வரும் root 3 தான் வரும். அப்போ இந்த டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா என்னது root 3 தான். எஸ் கிரி நீங்க சேனலுக்கு புதுசா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூடியூப் போய்க்கணும். யூடியூப் போயிட்டு சிட்டி நீட் ஜேஇ அப்படின்ற சேனல் போய்க்குவாங்க. ஓகேவா? அதுல போனீங்க அப்படின்னா இங்க பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அது உள்ள போனீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கான ஃபுல் வீடியோஸ் அதுல இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுவே பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வாட் ஆர் தே அப்படின்ற வீடியோ இருக்கும். இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இதுவும் பாத்தீங்கன்னா அது root 3 தான் வருது. ஆமா, we need to prove that it forms vertices of equal triangle சொல்லணும் நம்ம. அப்ப எல்லாமே ஈக்குவல்னு சொல்லணும். சொல்லியாச்சு பாருங்க, ரெண்டு சொல்லியாச்சு. இப்போ now we will find distance between z1 and z3. ஓகேவா? which is modulus of z1 minus z3. z1 வந்து யாரு 1 minus z3 யாரு minus 1 by 2 minus I root 3 by 2. So 1 plus 1 by 2 plus I times root 3 by 2. But then I don't 3 by 2 plus I root 3 by 2. Square root of x square plus y square. Square root of 9 by 4 plus 3 by 4. Again என்ன வரும் root 3 தான் வரும். So therefore modulus of z1 minus z2 is same as modulus of z2 minus z3 is same as modulus of z1 minus z3. Therefore they form equilateral triangle. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போவோமா? புரிஞ்சுதா? மூணு சம் புரிஞ்சுதா பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அப்படியே ஃபர்ஸ்ட் சம் ரீகால் பண்ணுங்க. ஒருவாட்டி என்ன பண்ணோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சம் என்ன பண்ணோம் தனித்தனியா ஆர் போட்டோம், ஸ்கொயர் பண்ணோம், சம் பண்ணோம், கான்ஜுகேட் மாடுலஸ் போட்டோம். தனித்தனியா போட்டோம், ஸ்கொயர் பண்ணோம், ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம், ஆட் பண்ணோம்,
மாடுலஸ் போட்டோம், பட் நீங்கள் 1 கொடுத்துட்டாங்க. தனித்தனியாக மாடுலஸ் போடுங்க, அப்ளை பண்ணுங்க வேல்யூ, ஆன்சர் வந்துடும். நீங்கள் ஃபைன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் போவோமா? ஓகே, fourth பாருங்க. If z is equal to x plus I is a complex number such that imaginary part of 2z plus 1 by iz plus 1 is 0, show that the locus of z is 2x square plus 2y square plus x minus 2y is equal to 0. What is locus here? Set of all points and satisfy some condition. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன், பட் இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வில் சிம்பிளிஃபை 2z plus 1 by iz plus 1. ஓகேவா? So let z is equal to x plus iy. So first we will simplify 2z plus 1 divided by iz plus 1. So 2 into z here x plus iy plus 1 divided by I into x plus iy plus 1. So with that 2x plus I into 2y plus 1 divided by ix plus I square y plus 1. So 2x plus 1 na real part. இங்க I times 2y தான் யாரு? இமேஜினரி பார்ட். அதாவது ரியல் பார்ட் தனியா, இமேஜினரி பார்ட் தனியா பிரிச்சு எழுதிக்குவாங்க. இது I ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. கட் ஆயிடுச்சோ? ஓகே ஓகே. I ஸ்கொயர் -1னா இப்போ 1 - y வந்து ரியல் பார்ட் பிளஸ் x வந்து என்னது? இமேஜினரி பார்ட். இவன் -1 ஆயிடுவான். ஸோ -y plus 1. ஸோ 1 - y இங்கே ரியல் பார்ட், அதாவது I இல்லாத டேர்ம். இவன் -1 இருப்பான். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், திஸ் இஸ் சேம் ஆஸ் 2x plus 1 ரியல் பார்ட் plus I times 2y divided by 1 - y plus ix. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஜுகேட் எடுக்கணும். என்ன பண்ணணும்? we need to take conjugate. என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஆப்போசிட் சைன் இருக்குல்ல, அதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1 - y minus ix 1 - y minus ix. அதாவது இங்க என்ன பிளஸ் இருந்துச்சுன்னா அதோட கான்ஜுகேட்டால யூ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை தட். ஓகே, அப்போ இது என்ன ஆயிடும்? திஸ் வில் பி திஸ் இன்டு திஸ் டேர்ம். அப்போ 2x plus 1 into 1 - y. This into that term. So minus ix into 2x plus 1. So this into this term plus I into 2y into 1 - y. This into this term. Minus I square 2xy divided by a plus b, a minus b. ஓகேவா? ஏமரந்தா நீங்க ஃபுல்லா பாருங்க, இந்த வீடியோ மட்டும் நீங்க பாருங்க போதும், வீடெல்லாம் விடாதீங்க. ஓகே, ஸோ a plus b, a minus b. அப்போ a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். புரியுதா பாருங்க? a வந்து 1 - y, b வந்து ix. ஸோ இப்போ a plus b, a minus b, a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். ஓகே, ஸோ this will be 2x plus 1 into 1 - y minus I into 2x plus 1 plus I into 2y into 1 - y. I square minus 1. ஸோ இதோட வேல்யூ வந்து -1. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? டிவைடட் பை 1 - y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். இதோட வேல்யூ -1, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ மேலே வந்து ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக எழுதுங்க. இப்போ நம்மளுக்கு ரியல் பார்ட் யாரு? 2x plus 1 1 - y plus 2xy. இவன் ரியல் பார்ட். ஓகேவா? இவன் ரியல் பார்ட் பிளஸ் ஐயை காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா 2y into 1 - y. ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால minus x into 2x plus 1 இமேஜினரி பார்ட். ஆகாஷ், முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் சாப்டர் படிச்சிடணும். படிச்சிட்ட பிறகு இந்த வீடியோ பார்க்கணும். ரிவிஷன் சீரீஸ் தான் இது. ஓகேவா? இது ரிவிஷன் சீரீஸ். ஓகே, 1 - y ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் சாரா நீங்க இது மட்டும் படிக்க சொன்னீங்க, எக்ஸாம்ல வரலன்னு சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ பாருங்களேன், இவன் வந்து ரியல் நம்பர் தான், தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பனா திஸ் இஸ் சேம் ஆஸ் 2x plus 1 into 1 - y plus 2xy divided by 1 - y whole square plus x square plus I into 2y into 1 - y minus x into 2x plus 1 divided by 1 - y whole square plus x square. கரெக்டா? அதாவது
and then divide பண்ணியாச்சு. இப்போ இவன் தான் 2z plus 1 by iz plus 1 ஓட வேல்யூ தான் இவன். இப்போ we need to take the imaginary part. So imaginary part of 2z plus 1 divided by iz plus 1 மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. அதை 0 க்கு ஈக்குவேட் பண்ணணும். What is the imaginary part? What is the imaginary part of this? இவன் தான் imaginary part. ஓகேவா? இவன் தான் எனக்கு யாரு? imaginary part. இப்போ அவனை மட்டும் எடுத்துக்கிட்டு ஈக்குவேட் டு 0 பண்ணணும். அவன் யாரு? 2y into 1 minus y minus x into 2x plus 1 divided by 1 minus y whole square plus x square is equal to 0. புரிஞ்சுதா? முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா. அதன் பிறகு இமேஜினரி பார்ட்டை 0 க்கு ஈக்குவேட் பண்ணி பண்ணணும். இது கிராஸ் பண்ணி பண்ணா 0 ஆயிடுமா? this implies 2y into 1 minus y minus x into 2x plus 1 is equal to 0. This implies 2y minus 2y square, 2y minus 2y square minus 2x square minus x is equal to 0. So this is same as minus 2x square minus 2y square minus x plus 2y is equal to 0. So multiply by minus பண்ணிக்கோங்க. This is 2x square plus 2y square plus x minus 2y is equal to 0. தான் ப்ரூவ் பண்ணோம் பாருங்க. 2x square plus 2y square plus x minus 2y is 0, which is what we need to prove. என்ன பண்ணோம்? முதல்ல இதை எடுத்துக்கணும். 2z plus 1 by iz plus 1 எடுத்துக்கணும். put z is equal to x plus iy. அப்போ என்ன பண்ணோம்? ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா எழுதிக்கோங்க. டேக் கான்ஜுகேட். கான்ஜுகேட் எடுத்த பிறகு திரும்ப ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா. இமேஜினரி பார்ட்டை மட்டும் 0 க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ this will be equal to 0. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஃபுல்லா 0 போயிடுவான். இப்போ இவன் has to be 0. So therefore we will get the answer. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போவோமா? ஓகே, ஃபிஃப்த் பாருங்க. if z is equal to x plus iy, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா போன சம் மாதிரி தான் பண்ண போறோம். இதை மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிப்போம். x plus iy-ல அதன் பிறகு அதுக்கு ஆர்குமெண்ட் எடுக்கணும். ஓகேவா? லாஸ்ட் சம்ல என்ன பண்ணோம்? அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு இமேஜினரி பார்ட் எடுத்தோம். இப்போ என்ன பண்ணணும்? we need to take argument. முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா first we will simplify. let z is equal to x plus iy. first we will simplify z minus i divided by z plus 2. அதாவது ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட் எழுதுவோம் நம்ம. ஓகே, z யாரு? x plus iy minus i divided by x plus iy plus 2. ஓகேவா? இப்போ x ரியல் பார்ட் plus i times y minus 1 imaginary part. இங்க x plus 2 ரியல் பார்ட் plus i times y imaginary part. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கான்ஜுகேட் எடுக்கணும். என்ன பண்ணணும்? கான்ஜுகேட் எடுக்கணும். இங்க நம்மளுக்கு கான்ஜுகேட் யாரு? x plus 2 minus iy தான் கான்ஜுகேட். கரெக்டா? x plus 2 minus iy, அதாவது இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். இப்போ மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுவோம்? this is same as x into x plus 2. ஓகேவா? இங்க என்ன ஆயிடும்? minus i times xy-ல minus i times xy. ஓகே, இங்க இது என்ன ஆயிடும்? plus i times x plus 2 into y minus 1. அடுத்து இங்க பண்ணீங்க அப்படின்னா minus i square y into y minus 1 divided by a plus b, a plus b, a minus b, a square minus b square. கரெக்டா? a square minus b square. லாஸ்ட்ல நான் அதான் இங்கே பண்ணோம். a square minus b square. ஓகே, இப்போ தனியா இப்போ ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா எழுதிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா x into x plus 2 minus i times xy plus i into x plus 2 y minus 1. இவன் பிளஸ் ஆயிடுவான். கரெக்டா? i ஸ்கொயர் வேல்யூ வந்து -1. ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். divided by x plus 2 whole square plus y square. இங்க ரியல் பார்ட் யாரு? இவனோ ரியல் பார்ட். ஸோ அப்போ x into x plus 2 plus y into y minus 1. இவன் ஃபுல்லா ரியல் பார்ட் plus i times imaginary பார்ட் யாரு? இவனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் பாசிட்டிவா இருக்கிறதுக்காக. x plus 2 y minus 1 minus xy. இதுதான் imaginary part divided by x plus 2 whole square plus y square. தனித்தனியா எழுதிக்கோங்க, டிவைட் பண்ணிக்கோங்க. அதை தனித்தனியா டிவைட் பண்ணிக்க அப்படின்னா x into x plus 2 plus y into y minus 1 divided by x plus 2 whole square plus y square plus i into
x plus 2 into y minus 1 minus xy divided by x plus 2 whole square plus y square. ஓகேவா? அப்போ இவன் தான் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ. இப்போ we need to take இவன் தான் எனக்கு யாரு z minus I divided by z plus 2. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்களேன். Argument of it is given that argument of z minus I by z plus 2 is என்னது 5 by 4. லாஸ்ட் டைம்ல என்ன பண்ணோம்? இமேஜினரி பார்ட்டை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். இங்க we need to take the argument of this term. இப்போ பாருங்களேன், argument of x plus iy என்னது அப்படின்னா tan inverse of y by x. tan inverse of y by x. அப்போ இப்போ பாருங்க, argument of இந்த டேர்ம் எடுக்கணும். இப்போ argument of இது ஃபுல்லா எக்ஸா பாருங்க, இது ஃபுல்லா ஒய்யா பாருங்க. ஸோ இப்போ argument of x plus iy பாருங்க, இது ஃபுல்லா எக்ஸா பாருங்க, இது ஃபுல்லா ஒய்யா பாருங்க. ஓகேவா? இது ஃபுல்லா எக்ஸா, இது உள்ள ஒய்யா. இப்போ argument of x plus iy என்னது tan inverse of y by x is equal to pi by 4. கரெக்டா? நம்மளுக்கு இங்க y யாரு? tan inverse of நம்மளுக்கு y யாரு? இவன் ஃபுல்லா y. இப்போ x plus 2 y minus 1 minus xy divided by x plus 2 whole square plus y square divided by இவன் ஃபுல்லா y x. இப்போ x into x plus 2 plus y into y minus 1 divided by x plus 2 whole square plus y square is equal to pi by 4. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? அதாவது இவன் தான் எனக்கு z minus I divided by z plus 2. இதுக்கு இந்த x plus iy-க்கு I'm taking argument. இப்போ argument of x plus iy is tan inverse of y by x. நம்மளுக்கு y இவன் ஃபுல்லா. இப்போ இவன் ஃபுல்லா கேன்சல் ஆயிடுவானா? This implies x plus 2 y minus 1 minus xy divided by x into x plus 2 plus y into y minus 1. இது அசை கொண்டு போங்க, இது என்ன ஆயிடும்? tan pi by 4 ஆயிடும். கரெக்டா? tan pi by 4 ஆயிடும். tan pi by 4 என்னது? tan 45. So tan 45 1 ஆயிடுவான். So this will be 1. This value is 1. So cross multiply பண்ணுங்க. So அப்போ x plus 2 into y minus 1 minus xy is equal to x into x plus 2 plus y into y minus 1. இது என்ன ஆயிடும்? xy minus x plus 2y minus 2 minus xy. இங்கே வந்து x square plus 2x plus y square minus y. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடும். இப்போ minus x plus 2y is equal to minus x plus 2y minus 2 is equal to x square plus 2x plus y square minus y. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். x square plus 2x plus y square minus இதான் கொண்டு வாங்க. ஸோ plus x minus 2y plus 2 is equal to 0. இப்போ x square plus y square 2x plus 3x 2x plus x minus y minus 2y minus 3y ஒரு constant plus 2 is equal to 0. This is what we need to prove. பாருங்க, x square plus y square plus 3x minus 3y plus 2 is equal to 0. புரிஞ்சுதா? நம்ம போன சம்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஒன்று தான், இமேஜினரி பார்ட்டை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். இப்போ we need to take argument. இப்போ what is argument of x plus iy? tan inverse of y by x. அவ்வளோதான். சப்போர்ட் இது என்ன பண்ணுவோம், நீங்க tan inverse of this term by that term. ஆல்ரெடி pi by 4 இருக்கு. You take tan inverse to that side. அப்போ tan pi by 4 ஆயிடும். ஸோ இவன் ஃபுல்லா என்ன ஆயிடுவான்? ஈக்குவல் tan pi by 4 ஆயிடுவான். ஸோ அப்போ this will be equal to இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க, get the answer. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போவோமா? நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல 500க்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டாச்சு. 500+ வீடியோஸ் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில நாங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சூப்பர் தம்பி. 5 சமம் புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சிச்சு. 5 சமம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க 5 மார்க்ஸ் இது மட்டும் பார்த்தாலே போதும். காம்ப்ளெக்ஸ் நான் போடுறது மட்டும் பார்த்தாலே போதும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல 5 மார்க்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இது பண்ணோம். செகண்ட் அது பண்ணோம். ஓகே, தேர்ட் இப்படி பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து இப்படி பண்ணோம். ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் ஒரே மாதிரி இல்லை, அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஒரே மாதிரி. தேர்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் ஒரே மாதிரி. இது உள்ள இருக்கவனை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணோம்.
எக்ஸ் பிளஸ் ஐஒய்யா எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஐஒய்யா எழுதணும். இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணோம், ஈக்குவல் 0 போட்டோம், லோகஸ்ட் தான் சொல்லிட்டோம் பண்ணோம். ஓகே, இப்போ 6ம் 7ம் ஒரே மாதிரி. இதுக்கப்புறம் 6th 7th 8th 9th எல்லாம் ஒரே மாதிரி தான். ஃபைண்ட் த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஃபைண்ட் த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஓகே, சொல்யூஷன் பாருங்க. ஓகே, இப்போ நல்லா பாருங்களேன். வாட் இஸ் மென்ட் பை கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி? வாட் இஸ் மென்ட் பை கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி? இப்போ நம்ம கிட்ட ஒரு யூனிட் சர்க்கிள் இருக்கு. என்னது? யூனிட் சர்க்கிள் இருக்கு. வாட் இஸ் யூனிட் சர்க்கிள்? a circle of radius 1. A circle of radius 1. A circle of radius 1. நம்ம கிட்ட ஒரு யூனிட் சர்க்கிள் இருக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட் 1, இந்த பாயிண்ட் -1, இந்த பாயிண்ட் 1, இந்த பாயிண்ட் -1. ரேடியஸ் 1. இப்போ you need to tell me 3 points. அந்த 3 points என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்க்கிளை 3 பாதையா கட் பண்ணணும். நீங்க இப்போ அது இந்த சர்க்கிளை 3 பாதையா கட் பண்ணணும். தம்பி, என்னோட கொஸ்டின் புரியுதா? சர்க்கிள் இருக்குல்ல, அதாவது சர்க்கிள் நீங்க 3 பாதையா மாத்தணும். 1 2 3. யூ நீட் டெல் மீ தீஸ் 3 பாயிண்ட்ஸ். பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் சேமா இருக்கணும். அப்போ இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, அந்த 3 பாயிண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த சர்க்கிளை நான் 3ஆ வெட்டணும். அது 3 பாதியா வெட்டணும். அப்ப எந்த இடத்துல கட் பண்ணணும்? அதான் பண்ண கொஸ்டின். புரியுதா? என்ன கொஸ்டின் புரிஞ்சுதாயா? ஓகேவா? அந்த 3 பாயிண்ட் யாருன்னு நான் கண்டுபிடிக்க போறோம். ஒரு சர்க்கிள்ல நான் 3 பாதியா வெட்டணும். 2 பாதியா ஈஸியா வெட்டிடலாம்ல. இப்படி கட் பண்ணா போதும் சிசர்ல. அதாவது 1 -1 தான் 2 பாயிண்ட். 1 -1 தான் 2 பாயிண்ட். கரெக்டா? இப்படி கட் பண்ணிடலாம். இப்போ நான் அதை 3ஆ கட் பண்ணணும். அப்போ வாட் ஆர் த 3 பாயிண்ட்ஸ்? அந்த 3 பாயிண்ட்ஸ் யார் அப்படின்னா கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அதாவது யூனிட்னா என்னதுப்பா? 1. ஓகேவா? யூனிட் என்னது? 1. அதாவது we need to find the cube roots of 1. அதாவது we need to find the cube roots of 1. What is cube root? அது 1 whole power 1/3 இல்ல cube root னா. அப்போ we need to find the solution of z is equal to 1 power 1/3. We need to find the solution of z is equal to 1 power 1/3. So this is same as z cube is equal to 1. கரெக்டா? cubing on both side. அது cubing on both side. cube பண்ணிக்க ரெண்டு பக்கமும். இங்க whole power 3 ஆயிடும், இங்க 3 கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அப்போ we need to find the solution of z cube is equal to 1. 3 பேர் கிடைப்பான். ஏன் 3 பேர் கிடைப்பான்? பிகாஸ் ஒரு டிகிரி 3 ஆச்சுன்னா அத்தனை ரூட்ஸ் கிடைக்கும். இன் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல. ஓகே, காம்ப்ளெக்ஸ் பிளேட்ல. z cube is equal to 1. We need to find a solution for this. We need to find a solution for z cube is equal to 1. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க. அதாவது we need to find the solution of cubing கூட தேவையில்லை. இது கூட தேவையில்லை. We need to find the solution of z is equal to 1 power 1/3. We need to find the all numbers whose cube is z. ஓகேவா? ஓகே, இப்போ நல்லா பாருங்களேன். இப்போ முதல்ல இந்த 1 இருக்குல்ல, ரைட் the number 1 in polar form. ஓகேவா? என்ன பண்ணணும்? இந்த 1 நம்பர் இருக்குல்ல, அதை we need to find right in polar form. அப்போ 1 is equal to r times cos theta plus I times sin theta. ஓகேவா? plus I times sin theta. இதுதான் போலார் ஃபார்ம். x plus iy அப்படின்ற நம்பரை 1ன்றது என்னது? 1 plus 0i தானே. 1ன்றது என்னது? 1 plus 0i. ஸோ அப்போ அந்த 1ன்ற நம்பரை in polar form. ஸோ அப்போ x plus iy ஓட போலார் ஃபார்ம் யார் அப்படின்னா r times cos theta plus I sin theta. ஆரும் தீட்டாவும் கண்டுபிடிக்கணும். r வேல்யூ என்னது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? இந்த தீட்டான்றது என்னது அப்படின்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட். தீட்டான்றது என்னது? பிரின்சிபல் ஆர்குமெண்ட் சொல்லுவோம் நம்ம. பிரின்சிபல் ஆர்குமெண்ட் முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸோ எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸோ அப்போ எக்ஸ் வந்து 0, சாரி எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 0. இப்போ ரூட் ஆஃப் 1 தான். அப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, விச் இஸ் 1. இப்போ நம்மளுக்கு தீட்டா வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வந்து 4 ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? நம்மளோட z வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தது அப்படின்னா தீட்டா என்னது அப்படின்னா இஸ் சேம் ஆஸ் ஆல்ஃபா. நான் ஆல்ஃபாவை வந்து
tan inverse of y by x எழுதிக்கோங்க. tan inverse of y by x. ஸோ இப்போ x plus if z is equal to x plus iy, alpha வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. theta is same as alpha. What is theta? Theta is the principal argument. ஓகேவா? If z lies in first quadrant, theta is same as alpha. What is alpha? Alpha is tan inverse of y by x. Okay. If your z lies in second quadrant அப்படின்னா இது first quadrantல. If your z lies in second quadrant அப்படின்னா what is theta? Theta is the principal argument. This theta is pi minus alpha. ஓகேவா? If z lies in third quadrant அப்படின்னா z lies in third quadrant அப்படின்னா this theta is equal to alpha minus pi. ஓகேவா? If z lies in fourth quadrant அப்படின்னா if z lies in fourth quadrant அப்படின்னா theta is equal to minus alpha. 4 ஃபார்முலா அவ்வளவுதான். 2 மார்க் 3 மார்க்ல எல்லாம் வரும். அப்ப நீங்க z lies in first quadrant னா your theta is alpha. If z lies second quadrant னா theta is pi minus alpha. Z lies in third quadrant அப்படின்னா theta is alpha minus pi. Z lies in fourth quadrant அப்படின்னா theta is minus alpha. What is alpha? Tan inverse of y by x. Okay. இப்போ நம்மளுக்கு z யாரு? Z யாரு? Here z is equal to 1. கரெக்டா? 1 plus 0i which lies in first quadrant. Which lies in first quadrant. So first quadrant na what is theta? Theta is same as alpha. What is alpha? Tan inverse of y by x. But tan inverse of y யார் நம்மளுக்கு 0. x யாரு 1. But tan inverse of 0. Tan inverse of 0 is same as 0. அப்ப theta what is tan inverse of 0? 0 தான். But principal argument யார் அப்படின்னா 0 degree. What is principal argument? 0 degree. இப்போ principal argumentன்றது unique number that lies between -180 plus 180. இதோட நான் 2k பை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா you can find all those argument. இந்த தீட்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த தீட்டா வந்து argument. ஓகேவா? But we are finding principal argument. After finding principal argument, add 2k pi, you can find all the argument. ஓகேவா? First we will find principal argument. சுதேஷ் நீங்க நல்ல மார்க்கே எடுத்துடலாம். இந்த வீடியோஸ் மட்டும் பாருங்க. நீங்க நம்ம சாப்டர் 1 முடிச்சாச்சு. சாப்டர் என்னோட வீடியோஸ் மட்டும் நீங்க பார்த்துட்டு போங்க. எதையும் படிக்காம போகாதீங்க. ஓகேவா? So therefore 1 ஓட போலார் ஃபார்ம் யாரு அப்படின்னா r times cos theta plus I times sin theta. ஓகேவா? அப்ப theta will be okay. r times r யாரு 1 கரெக்ட்டா? cos 0 பிரின்சிபல் ஆர்குமெண்ட் 2k பை ஆட் பண்ணிக்கோங்க. 2k பை ஆட் பண்ணிக்கோங்க. it will start repeating. பிரின்சிபல் ஆர்குமெண்டோட 2k பை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can find the argument. அப்போ therefore இந்த 1 ஓட போலார் ஃபார்ம் யாரு அப்படின்னா what is the polar form for 1? தம்பி இதுக்கு புரிஞ்சுதாயா? இதுக்கு புரிஞ்சுதா? இதுக்கு புரிஞ்சுதா? சோ அப்போ 1 ஓட போலார் ஃபார்ம் யாரு அப்படின்னா what is z? 1 power 1 by 3 அப்போ 1 வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா what is the polar form for 1? cos of cos 2k pi plus I sin 2k pi. நான் 0 plus விட்டுறேன், இந்த 1 விட்டுறேன். whole power 1 by 3. இதுக்கு புரிஞ்சுதா? அதாவது we need to find the solution of z is equal to 1 power 1 by 3. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 1க்கு we are finding the polar form. What is the polar form for 1? cos 2k pi plus I sin 2k pi. இதுதான் polar form for 1. 0 டிகிரின்றது பிரின்சிபல் ஆர்குமெண்ட். அதோட நீங்க 2k pi ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can find the entire arguments. ஓகேவா? So first we will find the principal argument which is theta 0. அப்ப 0 ஓட 2k pi ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can find the full argument. ஓகே. So இப்போ d மாதிரி செய்யற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1 by 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். cos 2k pi by 3 plus I sin 2k pi by 3. What is d Morris theorem? Cos theta plus I sin theta whole power n is same as cos n theta plus I sin n theta. அதாவது cos theta plus I sin theta whole power n இருந்துச்சுன்னா இந்த n என்ன பண்ணிக்கலாம்? You can multiply with argument. You can multiply with argument.
இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் கேவை ரன் பண்ணணும். 0 1 2, அதாவது 3க்கு 3ஆம் நம்பருக்கு ரன் பண்ணணும். அப்பதான் அந்த 3 வேல்யூஸும் யூனிக்காக இருப்பான். If k is equal to 0, you will find the first root. If k is equal to 1, you will find second root. If k is equal to 0, what is z? Cos 0 plus I sin 0. கரெக்டா? k க்கு 0 கொடுங்கயா. ஸோ 0 கொடுத்தீங்கன்னா 2 into 0 ஃபுல்லாக 0 ஆயிடுவான். cos 0 1, sin 0 0, அப்போ 1. அப்போ ஒரு நம்பர் ஒரு ரூட் யாருன்னா 1. அப்போ ஒரு பாயிண்ட் யாருன்னா 1. இது நீங்கள் மூணா பிரிக்கணும்ல. ஒரு பாயிண்ட் யாருன்னா 1ல நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து 1ல கட் பண்ணணும். ஓகேவா? மீதி அதர் 2 பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதர் 2 பாயிண்ட்ஸை கேக்கு 1 கொடுங்க. கேக்கு 1 கொடுங்க. So what is z? Z will be cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. கரெக்டா? What is the polar form for 1? Cos 2k pi plus I sin 2k pi. மறக்கவே கூடாது. Cos 2k pi plus I sin 2k pi. எப்படி வர வச்சோம்? இப்படி வர வச்சோம். ஓகே. What is the value of cos 2 pi by 3? Cos pi minus pi by 3 போட்டுக்கலாமா? Plus I sin pi minus pi by 3. So what is the value of cos pi minus pi by 3? So pi வந்து இங்க இருக்கும். கரெக்டா? 0. இது pi இங்க இருக்கும். pi minus எங்க இருக்கும்? Where will be pi minus? இங்க தான் pi minus இருக்கும். கரெக்டா? pi minus என்னதுயா? 180 minus. இது வந்து 180 plus. இதெல்லாம் 180 plus, இதெல்லாம் 180 minus. இப்போ pi minus இங்க இருக்கும். அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. செகண்ட் குவாட்ரண்ட்ல யார் பாசிட்டிவ்? சைனோ கொசிகண்டும் தான் பாசிட்டிவ். கரெக்டா? பட் இங்க யார் இருக்கா? காஸ் இருக்கு. அப்போ நெகட்டிவ். இப்போ மைனஸ் காஸ் பை பை 3. ஓகே. இப்போ சைன் பை மைனஸ் பை பை 3. பை மைனஸ் இங்க தான் இருக்கும். ஓகேவா? இங்க சைன் பாசிட்டிவ். அப்போ பிளஸ் ஐ சைன் பை பை 3. கரெக்டா? இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் பை பை 3? காஸ் பை பை 3 அது 60. காஸ் 60 என்ன வந்துடும்? சைன் தீட்டா காஸ் தீட்டா 30 45 60. 1 by 2 1 by root 2 root 3 by 2 root 3 by 2 1 by root 2 1 by 2. அப்போ cos 60 வந்து cos pi minus 3 pi minus 2 by 2 pi by 3 sino cosecant positive. So pi minus, so minus cos pi by 3. So cos 1 by 2 cos 60 180 by 3 and 60 degree இல்ல. ஓகே. So 180 by 3 60 degree. So அப்போ cos 60 வந்து 1 by 2 plus I times sin 60 வந்து என்னது? root 3 by 2. So அப்போ minus 1 by 2 plus I times root 3 by 2 தான் இன்னொரு ரூட். இது எங்க இருக்கும்னா சம்திங் இங்க இருக்கும். கரெக்டா? minus 1 by 2 னா இங்க ஆஃப் இல்ல. So minus 1 by 2 minus root 3 by 2. இந்த பாயிண்ட். இப்போ z k 2 கொடுங்க. If k is equal to 2, what is z? k க்கு 2 கொடுத்தீங்கன்னா 2 into 4 ஆயிடும். இப்போ cos 4 pi by 3. கரெக்டா? 2 2s are 4. 4 pi by 3 plus I sin 4 pi by 3. இப்போ cos எப்படி எழுதிக்கலாம்? pi plus pi by 3 எழுதிக்கலாமா? plus I sin pi plus pi by 3 எழுதிக்கலாம். pi plus pi by 3. So this is same as pi plus எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இங்க யார் பாசிட்டிவ்? ஆல் சில்வர் டீ கப்ஸ். டேனும் காட்டும் தான் இங்க பாசிட்டிவ். ஓகேவா? இங்க டேனும் காட் மட்டும் தான் பாசிட்டிவ், மத்தது நெகட்டிவ். So this will be minus cos pi by 3. இங்க minus I times sin pi by 3. ஓகேவா? Okay, but this will be minus cos pi by 3 1 by 2. இங்க minus I times root 3 by 2. இவன் தான் யாரு? இன்னொரு ரூட். இதோட காஞ்சுகேட் தான் இது இல்ல. இது ரெண்டு பாருங்க காஞ்சுகேட்ஸ். I minus a கூட இது வந்துடும். ஸோ அப்போ இந்த நம்பர் எங்க இருப்பான்? அப்படியே ஒரு ரிவர்ஸ்ல இருப்பான். ஸோ அப்போ இவன் தான் யாரு? இவன் தான் those 3 numbers. இவன் தான் யாரு? அதாவது மூணு கட் பண்ணோன்னு நீங்க இந்த இடத்துல கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லென்த்தும் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இது வந்து இந்த 3 நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா it will form a polygon of 3 sides. So it will form a triangle. It forms an equal triangle கூட. இப்போ நல்லா பாருங்களேன்.
இந்த சம் பாருங்க, இது எங்கேயோ பார்த்தா, இந்த நம்பர்ல எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல. 1 minus 1/2 plus I root 3/2 minus 1/2 minus I root 3/2. இவங்க 3 பேர் யாரு? கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், it forms equal triangle. அப்போ இந்த ட்ரையாங்கிள் எப்படி என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த லென்த்ல என்னவா இருக்கும்? சேம் டிஸ்டன்ஸா இருக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? What is cube roots of unity? 1 minus 1/2 plus I root 3/2 minus 1/2 minus I root 3/2. இந்த 3 பேர் யார் அப்படின்னா, it will divide the circle into 3 equal parts. ஓகேவா? எப்படி கண்டுபிடிச்சோம் பாருங்க. Z is equal to 1 power 1/3. 1 you write in polar form. ஞாபகம் வச்சுக்கோங்க. What is the polar form for 1? Cos 2k pi plus I sin 2k pi. இது எப்படி வர வச்சோன்றது தான் இந்த ஸ்லைடு ஃபுல்லா. இது வர வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணா போதும், ஹோல் பவர் 1/3 இருக்குல்ல, அதை அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. கேக்கு 0 1 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த சம்ம எக்ஸாம் வந்துச்சுன்னா போலார் ஃபார்ம் ஃபார் 1 வந்து cos 2k pi plus I sin 2k pi. அது எப்படி வர வச்சோம்? இப்படி வர வச்சோம். சொல்லுங்க. இதோ 1ஓட போலார் ஃபார்ம் வந்து என்னது அப்படின்னா, r times cos theta plus I sin theta. r வந்து root of x square plus y square. 1 போயிட்டா. theta வந்து ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் வில் ஃபைண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட். பிரின்சிபல் ஆர்குமெண்டோட 2k பை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் த ஆர்குமெண்ட். வாட் இஸ் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்? தேர் ஆர் 4 ஃபார்முலாஸ். இங்க இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா, இங்க இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா, இங்க இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா, இங்க இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா. அப்ப நம்மளுக்கு இங்க z யாரு? 1. அப்ப இங்க இருக்கான். வாட் இஸ் தீட்டா? தீட்டா இஸ் சேம் அஸ் ஆல்பா. வாட் இஸ் ஆல்பா? tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. x 1 y 1. தீட்டா 0 போயிட்டான். அப்ப பிரின்சிபல் ஆர்குமெண்ட் 0. அதோட 2k பை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் தி என்டையர் ஆர்குமெண்ட். அப்ப cos ஆஃப் 0 plus 2k pi 0 plus 2k pi 0 ஆட் பண்ணது 1 தான். ஸோ அப்போ cos 2k pi plus I sin 2k pi தான் 1ஓட போலார் ஃபார்ம். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும், நீங்க 1/3 ரைஸ் பண்ணுங்க, உள்ள கொண்டு வாங்க, கேக்கு 0 1 2 கொடுங்க. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்களேன், ஃபைண்ட் த ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. அதாவது we need to find the fourth roots of 1. Solution to find, இங்க நம்ம என்ன பண்ணோம், 1 power 1/3 பண்ணோம். அப்ப இங்க என்ன பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம். சர்க்கிளை 4ஆ பிரிக்கணும். சர்க்கிளை 4ஆ பிரிக்கணும். அதாவது we need to find all those 4 points that divide the unit circle into 4 equal parts. ரொம்ப ஈஸி இல்ல. அந்த 4 பாயிண்ட் யார் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் 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 தான் அந்த 4 பாயிண்ட். கரெக்டா? இந்த பாயிண்ட் யாரு? 1. இந்த பாயிண்ட் யாரு? -1. இந்த பாயிண்ட் யாரியா? I. கரெக்டா? 0,1ல இந்த பாயிண்ட் யாரு? -i. கரெக்டா? x plus iy என்ற நம்பர் x, y கோஆர்டினேட் பிளாட் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட் யாரு? I. வாட் இஸ் I? I is nothing but 0,1. அப்ப இவன் தான் எனக்கு ஆன்சர். நான் சொல்லிட்டேன், டயக்ராம் வச்சு சொல்லிட்டேன் நான் ஆன்சர். இந்த ஆன்சர் யார் வருவா? 1 -1 I -i. These are the 4 numbers that divide this circle into 4 equal parts. What is the answer? 1 -1 I -i. இப்ப நம்ம போட்டு காமிக்கணும் இல்ல, போட்டு காமிச்சிருவோம். அப்ப என்ன பண்ணணும், இந்த 1 வந்து first we will write 1 in polar form. What is the polar form for 1? எனக்கு ஆல்ரெடி தெரியும் சார், cos 2k pi plus I sin 2k pi. பட் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாம்ல திரும்ப போட்டுருவோமா? அப்போ 1 plus 0i திரும்ப போடுறோம் பாருங்க. r times cos theta plus I sin theta எழுதணும். what is r? root of x square plus y square. root of 1 square plus 0 square 1 போயிடுவான். First we'll find principal argument. What is theta? Theta is same as alpha. Yeah, because that's the first quadrant. Tan inverse of y by x. Tan inverse of 0. இப்போ 0 ஆயிடுவோம். கரெக்டா? y வந்து 0, x வந்து 1. 0/1 இருக்கும். 0/1 இருக்கும். கரெக்டா? tan inverse of 0/1. இப்போ tan inverse of 0 0 தான். So therefore, what is the polar form for 1 plus 0i? r times cos theta plus I sin theta. r வந்து 1, 0 plus 2k pi ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? plus I sin 0 plus 2k pi. அது நம்மளுக்கு தெரியும்ல, cos 2k pi plus I sin 2k pi தான் எனக்கு யாரு? polar form for 1. இப்போ பாருங்க, what is z? 1 power 1/4. What is the value of 1? So this is same as cos 2k pi plus I sin 2k pi
ஹோல் பவர் 1/4. இது வரைக்கும் போன சம் 1 தான். கரெக்டா? போன சம் 1 தான். அங்க 1/3 இருந்தது. இங்க என்ன இருக்கு? 1/4 இருக்கு. அவ்வளவுதான். we need to find the fourth roots of 1. ஓகேவா? இங்க என்ன இருந்தது? 1 பவர் 1/3 இருந்தது. அப்ப cos 2k pi plus I sin 2k pi whole power 1/3 இருந்தது. இங்க என்ன இருக்கு? cos 2k pi plus I sin 2k pi whole power 1/4 இருக்கு. So this is same as cos 2k pi by 4 plus I sin 2k pi by 4. கரெக்டா? கொஞ்சம் 2 கேன்சல் அடிச்சிடலாமா? 2 4 கேன்சல் அடிக்கலாமா? This is same as cos pi by 2 plus I sin pi by 2. இதுதான் பாத்தீங்கன்னா என்னது? Z power 1/3. இப்போ கேவை ரன் பண்ணணும். கேவை ரன் பண்ணணும். நீங்க ஏன் சார் இங்க நிறுத்திட்டீங்க கேவை? ஏன் நீங்க 0 1 2 மட்டும் போட்டீங்க? நீங்க 3 4 5 போட்டு பாருங்களேன். இட் ஸ்டார்ட்ஸ் டு ரிப்பீட். ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த 3 வேல்யூஸ் தான். இங்க 3 இருந்தது அப்படின்னா 0 1 2 மட்டும் போடுங்க. இங்க 4 இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணணும்? கேக்கு சாரி cos k pi ல cos k pi by 2 இங்க நம்மளுக்கு k என்ன கொடுக்கணும்? 0 1 2 3 கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு k whole power 1/4 இருக்குல்ல, whole power 1/4 இருக்குல்ல. ஓகே, if k is equal to 0, what is z? Z will be cos 0 plus I sin 0, which is 1 plus I times 0, which is 1. 1 time பாருங்க, 1.1 1 time. Okay, if k is equal to 1, so what will be z? Z will be cos pi by 2 plus I sin pi by 2. What is cos 90? Cos 90 0. Sin 90 1. 1 time பாருங்க, இன்னொரு பாயிண்ட் I. Okay, அடுத்து if k is equal to 2, what is z? Cos 2 pi by 2 plus I sin 2 pi by 2. k க்கு வந்து 0 1 2 கொடுக்கிறேன். So this is same as cos pi plus I sin pi. Cos pi value minus 1, sin pi 0. So this is minus 1. 1 time இன்னொரு பாயிண்ட் minus 1. தம்பி இங்க பாருங்க, cos of n pi is minus 1 whole power n. நம்மளுக்கு n வந்து 1, n வந்து 1 இங்க. ஸோ இப்போ minus 1 whole power 1 minus 1 வரும். sin n pi எப்பவுமே 0 தான். எப்போ n belongs to integers. ஓகேவா? ஸோ இப்போ this is என்னது? minus 1. அடுத்து if k is equal to 3, what is z? Z is cos 3 pi by 2 plus I sin 3 pi by 2. இப்படி எழுதிக்கலாம், cos pi plus pi by 2 plus I sin pi plus pi by 2. இப்போ cos pi plus எங்க இருக்கும்? இங்க இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். கரெக்டா? தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்து tan கார்டு தான் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ் தான். this minus cos pi by 2 minus I sin pi by 2. cos 90 0, sin 90 1. so minus I 1 பாருங்க 4 பாயிண்ட். therefore the fourth roots of unity are 1 minus 1 I minus I. புரிஞ்சுதா? ரெண்டு சமம் ஒன்று தான். இங்க 1/4 கொண்டு வந்தோம், அங்க 1/3 கொண்டு வந்தோம். k க்கு 0 1 2 கொடுங்க. 1 minus 1/2 plus I root 3/2 minus 1/2 minus I root 3/2 வந்தான். இங்க k க்கு 0 1 2 3 கொடுங்க. 1 minus 1 I minus I வருவான். நெக்ஸ்ட் சம் போவோமா? புரிஞ்சுதா? ரெண்டு புரிஞ்சுதா? find the cube roots of unity, find the fourth root of unity. அப்ப இது என்ன பண்ணோம் அப்படின்னா, these four numbers will form a polygon of fourth side. This is square. அது triangle ஃபார்ம் பண்ணுச்சுல்ல, this will form a square. நெக்ஸ்ட் போவோமா? கமெண்டே காணோம். ஓகே, இப்போ 8th ப்ராப்ளம் பாருங்க. ஸோ அப்படியே சின்ன ரிவைஸ் பண்ணுறோமா? ஸோ 1 2 ஓகே, 1 2 இது பார்த்தோம். 3 வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள். ஓகே, சூப்பர். 4th 5th ஒரே மாதிரி. 6th வந்து 6th 7th ஒரே மாதிரி. ஓகே, now we'll move on to 8th ப்ராப்ளம். ஓகே, find all cube roots of root 3 plus I. இதுவும் ஒரே மாதிரி தான். போன சம்ல என்ன பண்ணோம்? cube roots of 1 கண்டுபிடிச்சோம். என்ன பண்ண போறோம்? cube roots of root 3 plus I கண்டுபிடிக்க போறோம்.
ஓகே, ஸோ we need to find the cube roots of root 3 plus I. அதாவது அதே தான் லாஸ்ட் பண்ண போகிறோம். we need to find the cube roots of root 3 plus I whole power 1 by 3. லாஸ்ட் சம்ல என்ன பண்ணோம், 1 power 1 by 3 போட்டோம் கரெக்டா. cube roots of 1, cube roots of 1 னா என்னது, cube roots of 1 னா 1 power 1 by 3. இந்த cube roots of என்னது root 3 plus I. என்ன பண்ணணும், அங்க என்ன பண்ணணும், இந்த 1க்கு போலார் ஃபார்ம் போட்டோம், 1 by 3 உள்ள கொண்டு வந்தோம், கேக்கு 0 1 2 கொடுத்தோம். அதே தான் நீ பண்ண போறோம். ஸோ we first we will find the polar form of root 3 plus I. அங்க 1 இருந்துச்சு இல்ல, அங்க root 3 plus I இருக்கு. அப்போ root 3 plus I r times cos theta plus I sin theta இந்த ஃபார்மட்ல எழுதணும். ஓகேவா. வாட் இஸ் r, square root of x square plus y square, square root of x யாரு root 3, y யாரு 1. this is square root of 3 plus 1 root 4 which is 2. ஓகேவா. அடுத்து we will find principal argument. so theta is same as alpha. ஏன், because root 3 plus I lies in first quadrant கரெக்டா. so இந்த பாயிண்ட் என்னது, root 3 plus I will be plotted to root 3 comma 1 which lies in first quadrant. Theta is same as alpha. so tan inverse of y by x, tan inverse of y யாரு 1, x யாரு root 3. what is tan inverse of 1 by root 3? எப்போ tan 1 by 3 எடுக்கும், 30 டிகிரி இல்ல, 30 45 60, 1 by root 3 1 root 3. so 30 is same as pi by 6, இது pi by 4, இது pi by 3. so this is same as pi by 6. ஓகேவா. so our principal argument யாரு pi by 6. therefore root 3 plus I ஓட polar form யாருன்னா r times cos theta plus I sin theta pi by 6 தானே வரும், 30 டிகிரி தானே, 1 by root 3 pi by 6 தானே வரும், 180 by 6 30 இல்ல. ஓகே, அப்புறம் நம்மளுக்கு r யார் அப்படின்னா 2. நல்லா பாருங்க, theta வந்து pi by 6, but we need to add 2k pi for full argument. அங்க நமக்கு என்ன வந்துச்சு, 1 ஓட போலார் ஃபார்ம்ல 0 வந்துச்சு. ஸோ 0 plus 2k pi போட்டோம், plus I sin 0 போட்டோம். பார்த்தீங்களா, தப்பா போடுறேன். pi by 6 plus 2k pi. இதுதான் எனக்கு யாரு போலார் ஃபார்ம் ஃபார் root 3 plus I. போலார் ரெண்டுமே பாருங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்து theta is same as alpha. செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்துச்சுன்னா வரும் pi minus alphaன்னு வரும். ஓகேவா. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா root 3 plus I whole power 1 by 3 கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ வாட் இஸ் z? z is root 3 plus I whole power 1 by 3. வாட் இஸ் root 3 plus I ஓட போலார் ஃபார்ம்? 2 times cos, இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா, ஸோ 12k pi வந்துடும். 12k pi plus pi by 6 plus I sin 12k pi plus pi by 6 whole power 1 by 3. whole power 1 by 3. ஓகேவா. தந்தனே கொண்டு வந்துடலாமா. இப்போ 2 power 1 by 3 1 by 3 உள்ள கொண்டு வாங்க, cos 12k pi plus pi by 6 into 1 by 3 plus I sin 12k pi plus pi by 6 into 1 by 3. கரெக்டாக அதான் அங்கேயும் பண்ணோம், வெறும் 2k pi மட்டும் இருந்தது அங்க. ஸோ 2k pi இங்கே 1 by 3 மட்டும் உள்ள கொண்டு வந்தோம், இங்கே அதான் கொண்டு வரோம். திஸ் இஸ் சேம் ஆஸ் 2 power 1 by 3 தனித்தனியாக பண்ணிக்கிட்டேன். 1 by 3 cos 3 18 ஆயிடுமா. ஸோ cos 12k pi plus pi by 18 plus I sin 12k pi plus pi by 18. கேக்கு என்ன கொடுக்கணும், 0 1 2 கொடுக்கணும். கேக்கு என்ன கொடுக்கணும், 0 1 2 கொடுக்கணும். if k is equal to 0, what is z? பாருங்க 2 power 1 by 3 கேக்கு 0 கொடுத்தா ஃபுல்லா 0 ஆயிடுவான். ஸோ cos pi by 18 plus I sin pi by 18. ஓகேவா. அடுத்து if k is equal to 1,
z என்ன ஆயிடும் 2 power 1 by 3 கேக்கு 1 கொடுங்க. ஸோ 12 into 1 ஸோ 12 pi plus pi ஸோ cos 13 pi by 18 plus I sin 13 pi by 18. If k is equal to 2, what is z? 2 power 1 by 3 cos k 2 கொடுத்து என்ன வரும் 12 to the 24 24 pi plus pi 25 pi by 18 plus I sin 25 pi by 18. You can stop here. You don't need to find these values. ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது வேல்யூ கண்டுபிடிக்கிறதுலாம். 180 by 10 என்ன வரும் cos 10 degree டெசிமல்ல வரும். ஸோ அதனால அப்படியே விட்டுடலாம். The above three are the cube roots of root 3 plus I. புரிஞ்சுதா? அப்படி ஒன்றும் கிடையாதுயா. இதுக்கு போலார் ஃபார்ம் கண்டுபிடிங்க. ஓகேவா? என்ன வரான் 2 times r வந்து 2 போயிட்டான். தீட்டா வந்து என்னது 5/6 தான் பிரின்சிபல். பாருங்க 5/6 பிரின்சிபல் ஆர்குமெண்ட் 2க்கு போய் ஆட் பண்ணிக்கோங்க. இவன் தான் போலார் ஃபார்ம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் 1/3 உள்ள கொண்டு வந்துருங்க. கேக்கு 0 1 கொடுங்க. தட் வில் பி த ஆன்சர். நெக்ஸ்ட் போவோமா? டிஃபரன்ஸ் புரியுதா? பாருங்க கியூப் ரூட்ஸ் ஆஃப் ரூட் 3 plus I. இப்போ ரூட் 3 plus I ஹோல் பவர் 1/3. இது என்னது கியூப் ரூட்ஸ் ஆஃப் 1. இப்போ 1 பவர் 1/3. 1க்கு போலார் ஃபார்ம் போட்டோம் 1/3 உள்ள கொண்டு வந்தோம். இப்போ ரூட் 3 plus I போலார் ஃபார்ம் போடுங்க 1/3 உள்ள கொண்டு வாங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க solve the equation z cube plus 8i is equal to 0. Solve the equation z cube plus 8i is equal to 0. ஓகே நல்லா பாருங்க. ஸோ z cube அதாவது we need to find solutions of z. 3 பேர் கிடைப்பான். ஒருத்தன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தன் யாரு z அதாவது you need to find z. அந்த நம்பரை கியூப் பண்ணணும் 8ஐ ஆட் பண்ணணும் 0 வரணும். என்ன நம்பரை சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா -2 ஒரு நம்பர் கரெக்டா? ஏன்னா இந்த -2 கியூப் பண்ணா வரும் -8 into I cube. ஸோ -8 into I cube எழுதிக்கலாம். I square 9 எழுதிக்கலாம். ஸோ -8 into I square -1 into I. ஓகேவா? ஸோ திஸ் வில் பி என்ன ஆயிடும் -8I cube 2 cube I cube I square and I. This will be 8I இல்ல? ஓகே -8I வரணுமா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா -2I போட்டுக்கலாமா? -2I கியூப் பண்ண அப்படின்னா -8I cube இருக்கும். ஸோ I cube I square. ஓகே இப்போ +2I போட்டுக்கலாமா? +2I போட்டு பாருங்களேன். செட்டுக்கு +2I போட என்ன வந்துடும் 2I whole cube plus 8I. ஸோ 8I cube plus 8I. ஸோ 8I square into I plus 8I. I square -1 இப்போ 0 ஆயிடுவான். ஸோ கண்டிப்பா 2I வந்து கண்டிப்பா என்னது 2I வந்து ஒரு சொல்யூஷன். கண்டிப்பா 2I is one solution but we will find all 3 solutions. கரெக்டா? 2I வந்து ஒரு சொல்யூஷன். ஓகே அப்ப மீதி 2 பேர் யாரும் தெரியாது பட் கண்டுபிடிப்போம். So we need to solve z cube plus 8i is equal to 0. ஓகேவா? z cube plus 8i is equal to 0. ஓகே இப்போ this is இது எப்படி எழுதிக்கலாம்? z cube is equal to -8i எழுதிக்கலாமா? z cube is equal to -8i. This is same as பாருங்க -8 அப்படியே வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த நம்பர்லாம் நீங்க பாசிட்டிவா வச்சுக்கோங்க. இப்போ 8 அப்படியே வச்சுக்கோங்க. இதை -9 எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஸோ இப்போ z cube is equal to 8i னா இப்போ what is z? 8 power 1/3 minus I whole power 1/3. கரெக்டா இல்லையா? breaking 1/3 on both side. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will find the polar form for -I. after that 1/3 உள்ள கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம 1 போட்டுக்கலாம். ஸோ பாருங்க z cube is equal to -8i. 8 டைமே பாசிட்டிவ் வச்சுக்கோங்க. -I உள்ள கொண்டு போயிடுங்க. இப்போ 1/3 ரேஸ் பண்ணுங்க. இப்போ 1/3 1/3 1/3 3 கேன்சல் ஆயிடும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will write
we write minus I in polar form. Okay va? So 0 minus I r times cos theta plus I sin theta. What is r? R is root of x square plus y square. So root of 0 square plus minus 1 square. Correct? X plus iy. So x வந்து 0, y வந்து minus 1. So 1 போயிடுவோம். அடுத்து what is theta? இப்போ minus 1 எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு பாருங்க. சாரி, minus I. minus I என்ன அர்த்தம்? What is minus I? Minus I is same as 0, minus 1. Correct? Because 0 minus I is same as 0, minus 1. So இங்க இருப்பான். So இந்த நீங்க தேர்டும் எடுத்துக்கலாம், ஃபோர்த்தும் எடுத்துக்கலாம், எதுனா எடுத்துக்கலாம் அந்த லைன்ல இருந்தா. So theta is equal to minus alpha. எப்போ? fourth quadrantனா. தேர்டும் எடுத்துக்கலாம், ஃபோர்த்தாவும் எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம் தான். fourth quadrantனா what is theta? Theta is minus alpha. கரெக்டா? இதுவும் எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம், இன்னொன்னு எடுத்துக்கலாம், ஒரே ஆன்சர் தான் வரும். நான் fourth எடுத்துக்கிறேன். So this is minus. What is alpha? Tan inverse of y by x. Minus tan inverse of y யாரு? y வந்து minus 1 divided by modulus போட்டுக்கலாமா? modulus கூட போட்டுக்கோங்களேன். modulus போட்டிங்கன்னா சேஃப் எப்பயுமே. tan inverse of modulus of y by x. இவா சாரி, modulus போட்டுக்கோங்க. modulus போடலையோ? சாரிப்பா. tan inverse of modulus of y by x. ஓகேவா? ஆல்ஃபா வந்து tan inverse of modulus of y by x. பாசிட்டிவா இருக்கும் எப்பவுமே குவாண்டிட்டி. சாரி. ஓகே. ஸோ என்ன அப்படின்னா tan inverse of இவன் பாருங்களேன், இன்ஃபினிட்டி போயிட்டான். மைனஸ் tan inverse of infinity. வாட் இஸ் tan inverse of infinity? pi by 2. ஓகேவா? வாட் இஸ் tan inverse of infinity? pi by 2. pi by 2 இல்லை அசிம்டோட். ஓகே. ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்மளுக்கு தீட்டா யாரு அப்படின்னா மைனஸ் pi by 2. ஸோ அப்போ தேர்ஃபோர் மைனஸ் ஐயோட போலார் ஃபார்ம் யாரு அப்படின்னா r டைம்ஸ் cos theta plus I sin theta. ஃபார்முலா மாத்திக்கோங்க பாருங்க. ஆல்ஃபா வந்து tan inverse of modulus of y by x. ஓகே. ஸோ r வந்து யாருங்க 1, தீட்டா யாரு மைனஸ் pi by 2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? add 2k pi. ஸோ அப்போ cos 2k pi minus pi by 2 plus I sin 2k pi minus pi by 2. இதுதான் போலார் ஃபார்ம். பட் நம்ம என்ன தேவை? இப்போ நம்ம பாருங்க, now from 1 v of z is equal to 8 power 1 by 3 minus I whole power 1 by 3. இப்போ 8 power 1 by 3. What is the polar form for minus I? இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? cos 4k pi minus pi by 2 plus I sin 4k pi minus pi by 2. அப்போ cos 4k pi minus pi by 2 plus I sin 4k pi minus pi by 2 whole power 1 by 3. உள்ள கொண்டு வந்துடலாமா? 1 by 3 எப்போ டிமாரிஸ் தியரம் படி? இப்போ 8 power 1 by 3 cos 4k minus pi by 2 into 1 by 3 plus I sin 4k pi minus pi by 2 into 1 by 3. This is same as 8 power 1 by 3 cos 4k pi minus pi by 6 plus I sin 4k pi minus pi by 6. கேக்கு என்ன கொடுக்கணும்? 0, 1, 2 கொடுக்கணும். அதாவது இங்க 1 by 3 இருந்ததுன்னா 0, 1, 2 கொடுக்கணும். ஓகே. if k is equal to 0, what is z? 8 power 1 by 3. கேக்கு 0 கொடுத்தா என்ன ஆயிடும்? ஸோ கேக்கு 0 கொடுத்தா cos of minus pi by 6 plus I sin minus pi by 6. கரெக்டா? this is the if k மொத்த வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? புக்கில் கண்டுபிடிச்சிருக்காங்களா? 4k pi minus pi plus I sin 4k pi minus 6. அப்படியே வச்சுக்கலாமா இல்லை ஃபுல்லாக கண்டுபிடிக்கலாமா? புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் பேக் ஆன்சர்? இது ஃபுல் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படியே வச்சுக்கிட்டாங்களா? செக் பண்ணிடுறேன். ZQ plus 8 கண்டுபிடிச்சிருக்காங்களா?
ஓகே பண்ணிடலாம், நம்மளும் பண்ணிடலாம். ஸோ அப்போ திஸ் வில் பி 8 power 1/3. 8 power 1/3 is same as 2, கரெக்டா? ஸோ 2 cube whole power 1/3 which is same as 2. ஸோ 8 power 1/3 2ன்னு போட்டுடலாம், 2ன்னு போட்டுடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ திஸ் இஸ் 2 times cos of minus cos of the even function. Cos of the even function. But this is same as cos pi by 6 minus I sin pi by 6. Okay, sin of minus theta is minus sin theta. Cos of minus theta is cos theta. So what is cos pi by 6? Cos 30. So what is cos 30? Cos 30 வந்து root 3 by 2. Correct? Root 3 by 2. What is sin 30? 1 by 2. நான் 2 காமன் கேன்சல் அடிச்சிட்டேன் அப்படின்னா root 3 minus I இருப்பா, இவன் ஒரு ரூட். அதாவது root 3 z-க்கு வந்து root 3 minus I போட்டிங்க அப்படின்னா that will satisfy root 3 minus I whole cube plus 8I is equal to 0. ஓகேவா? ஸோ அப்போ root 3 minus I வந்து root 3 minus I வந்து ஒரு ரூட். ஓகேவா? அடுத்து if k is equal to 1, if k is equal to 1, what is z? Z is 2 times cos k 1 கொடுத்தா என்ன ஆயிடும் பாருங்க, k 1 கொடுத்தா 4 pi minus pi, so cos 3 pi by 6 plus I sin 3 pi by 6. This is same as 2 times cos pi by 2 plus I sin pi by 2. So cos 90 0, sin 90 1. So 2y வந்துட்டா பாருங்க, உங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி 2y ஒரு ரூட்னு. அதே மாதிரி கேக் 1 கொடுங்க, கேக் 2 கொடுங்க. கேக் 2 கொடுத்தீங்கன்னா வாட் இஸ் z? 2 times cos 2 கொடுத்தனா ஆயிடும் 8 pi. So 8 pi minus pi 7 pi வருவா. Cos 7 pi by 6 plus I sin 7 pi by 6. So 2 times cos 2 pi plus pi by, okay, pi by 6 okay. So pi plus pi by 6 போட்டுக்கலாமா? 6 pi plus pi 7 pi plus I sin pi plus pi by 6. So pi plusல வந்து tan கார்டு தான் பாசிட்டிவ். So minus cos pi by 6 minus sin pi by 6. ரெண்டுமே மைனஸ் தான் இருக்கும். So 2 times, so minus root 3 by 2 வந்து 1 by 2. 2 காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா minus root 3 minus I. 2 கேன்சல் அடிச்சிருங்க காமனா எடுத்து. So minus root 3 minus I தான் இன்னொரு ரூட். So therefore what is the answer? 2y ஒருத்தன், root 3 minus I ஒருத்தன், minus root 3 minus I. No. So these are the 3 values of z for which z cube plus 8i is 0. புரியுதா? நெக்ஸ்ட் போவோமா? 10th ப்ராப்ளம், லாஸ்ட் ப்ராப்ளம் 5 மார்க்ல. சூப்பர்ல. அப்படியே ரீகால் பண்றோமா ஒரு வாட்டி? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்? மாட் தனித்தனியா ஈக்குவல் டு ஆர் போட்டோம், ஸ்கொயர் பண்ணோம். மாட் z ஸ்கொயர் இஸ் z பார் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம், ஆட் பண்ணோம், கான்ஜுகேட் போகுது, மாடுலஸ் போட்டோம், வந்துச்சு ஆன்சர். தனித்தனியா பண்ணோம், ஸ்கொயர் பண்ணோம், ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம், மூணுத்தையும் ஆட் பண்ணோம், ஆன்சர் வந்துடுச்சு. ஈக்குவல் ட்ரையாங்கிள் சொல்லணும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் z1 z2 z2 z3 z3 எல்லாம் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. கியூப் ரூட்ஸ் ஆஃப், அப்புறம் இது லோகஸ் கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த z மைனஸ் ஐ டிவைட் பை z பிளஸ் 2 வந்து எக்ஸ் பிளஸ் ஐ வை ஃபார்ம் ஆட்டு எழுதணும். ஆர்குமெண்ட் அப்ளை பண்ணோம். இங்க இமேஜின் பார்ட் ஈக்குவல் டு 0 பண்ணோம். அதுக்கப்புறம் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, கியூப் ரூட்ஸ் ஆஃப் ரூட் 3 பிளஸ் ஐ, சால்வ் ஈக்குவேஷன் z பிளஸ் 8i. புரியுதாயா? இதே மாதிரி புக்ல இன்னொரு சம் இருக்கு. சால்வ் z கியூப் பிளஸ் 27 is equal to 0. Solve z cube plus 27 is equal to 0. இதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இதுவும் ஒரே மாதிரி ப்ராப்ளம் தான். இதை நான் போடல டைம் இல்லாததுனால. ஓகேவா? இதே இது எப்படி போட்டீங்களோ அதே மாதிரி அதையும் போடுங்க. ஓகே, இது எக்ஸசைஸ் ப்ராப்ளம். இது லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. If 2 times cos alpha is equal to x plus 1 by x, 2 times cos beta is equal to y plus 1 by y, so that, okay,
ஸோ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வில் ஃபைண்ட் வாட் இஸ் எக்ஸ் வாட் இஸ் ஒய். ஓகேவா? வாட் இஸ் எக்ஸ் வாட் இஸ் ஒய். ஓகே, இப்போ நல்லா பாருங்களேன். எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் காஸ் ஆல்ஃபா. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிடும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2x இன்டூ காஸ் ஆல்ஃபா. கரெக்டா? எக்ஸை மல்டிப்ளை பண்ணியாச்சு. திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 காஸ் alpha into x plus 1 is equal to 0, which is a quadratic equation. Correct? Which is quadratic. Now the roots here, x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. நம்மளுக்கு a வந்து 1, b வந்து minus 2 times cos alpha, c வந்து 1. கரெக்டா? ax square plus bx plus c is equal to 0. கம்பேர் பண்ணுங்க. a1 b வந்து minus 2 cos alpha, c வந்து 1. இப்போ ரூட்ஸ் யார் அப்படின்னா minus b. ஸோ minus of minus 2 times cos alpha plus or minus square root of b square minus 4 times ac divided by 2 times a. ஓகேவா? This will be 2 cos alpha plus or minus square root of 4 times cos square alpha minus 4 divided by 2. Okay, this will be 2 cos alpha plus or minus, நான் இங்க 4 காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா cos square alpha minus 1 இருக்கும். இப்போ நம்மளுக்கு sin square alpha plus cos square alpha 1. அப்போ sin square alpha is equal to 1 minus cos square alpha. கரெக்டா? பட் இங்க என்ன இருக்கு? cos square alpha minus 1 இருக்கு. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு மைனஸை காமனா எடுத்துடுறேன். இப்போ 2 cos alpha plus or minus, நான் இங்க மைனஸை காமனா எடுத்துட்டு 1 minus cos square alphaன்னு போட்டுக்கிறேன் டிவைடட் பை 2. இந்த ஸ்டெப் புரியுதா? அதாவது இதை எடுத்துக்கிறேன், எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், குவாட்ராட்டிக்கா இருக்கு. a வந்து 1, b வந்து minus 2 cos alpha, c வந்து 1. ஃபார்முலா அப்ளை பண்றேன். 4 காமனா எடுத்தோம்னா cos square alpha minus 1 வருது. sin square alpha வந்து 1 minus cos square alpha. பட் இங்க உல்டாவா இருக்கு. ஸோ மைனஸ் காமனா எடுத்து இப்படி போட்டுக்கிறேன். திஸ் இஸ் 2 cos alpha. பாருங்க, மைனஸ் வெளில எடுத்து இதை மைனஸ் எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா i ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். பிகாஸ் i ஸ்கொயர் இஸ் minus 1 into 4 into sin square alphaன்னு போட்டுக்கலாம். கரெக்டா? டிவைடட் பை 2. அதாவது மைனஸ் i ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். பிகாஸ் i ஸ்கொயர் இஸ் minus 1. 4 அப்படியே வச்சுக்கிறேன். 1 minus cos square alpha sin square alpha போட்டாச்சு. This is 2 cos alpha. I square வெளில வந்துச்சுன்னா வெறும் i. root 4 வந்து 2. இது வெளில வந்துச்சுன்னா வெறும் sin alpha divided by 2. So 2 cancel ஆயிடும் காமனா எடுத்தா. அப்போ cos alpha plus or minus i sin alpha தான் எனக்கு x. பிளஸ் நம்மளுக்கு x தேவையில்லை. ஓகேவா? ஸோ நான் எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா e power i ஆல்பான்னு போட்டுக்கலாம். வாட் இஸ் e power i theta? What is e power i theta? E power i theta is cos theta plus I times sin theta. So this is same as cos alpha plus I sin alpha is same as, இது plus எடுத்து மைனஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் plus எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா cos alpha plus I sin alpha. So x யார் அப்படின்னா e power i alpha. x யாரு? e power i alpha. இதே மாதிரி என்ன பண்ணணும்? We need to find y. We need to find y. So similarly, இதே தான் நம்ம போன அவசியம் கிடையாது இல்ல. ஸோ சிமிலர்லி 2y plus 1/y is equal to 2 times cos beta. அப்போ இது என்ன ஆயிடும்? y square plus 1 is equal to 2y cos beta. So y square minus 2y cos beta minus 1, sorry, plus 1 is equal to 0. ஸோ நம்மளுக்கு a வந்து 1, b வந்து minus 2 times cos beta, c வந்து 1. இதே தான் ஆல்பா பதில் என்ன இருக்கு? பீட்டா இருக்கு. இது சேம் ஆன்சர் தான் இல்ல? ஓகே. y is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. So minus b இது என்ன ஆயிடும்? 2 cos beta plus or minus square root of 4 cos square beta minus 4 divided by 2 times a. ஸோ அதே மாதிரி நீங்க பண்ணோம். ஸோ அதே மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா 2 times cos beta plus or minus square root of minus 4 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 1 minus cos square beta divided by 2. So 2 times cos beta plus or minus I2
இங்கே வந்து sin பீட்டா divided by 2, 2 to cancel ஆகிடும். அப்போ cos பீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ sin பீட்டா. ஸோ இப்போ y யார் அப்படின்னா e பவர் ஐ பீட்டா. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் யாரு e பவர் ஐ ஆல்ஃபா. e பவர் ஐ ஆல்ஃபா நான் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ sin ஆல்ஃபா ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். y வந்து e பவர் ஐ பீட்டா, இது ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்? எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் மேலே கண்டுபிடிப்போம். ஓகேவா? வாட் இஸ் எக்ஸ் பை ஒய்? ஓகே, இது ரெண்டு ஆட் பண்ணா இது வந்து சொல்லணும். எது வந்து சொல்லணும்? 2 டைம்ஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து சொல்லணும். சொல்லிடுவோமா? ஓகே, ஸோ வாட் இஸ் எக்ஸ் பை ஒய்? e power I alpha divided by e power I beta. What is y by x? e power I beta divided by e power I alpha. What is e power? இது எப்படி எழுதிக்கலாம்? e power I alpha minus I beta எழுதிக்கலாம். e power I beta minus I alpha எழுதிக்கலாம். ஓகேவா? This is same as e power I காமன் எடுத்தோம்னா alpha minus beta. இங்க I காமன் எடுத்துட்டோம்னா beta minus alpha. What is e power I theta? Cos theta plus I sin theta. Correct? What is e power I theta? Cos theta plus I sin theta. ஓகேவா? நம்ம இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸ் காமன் எடுக்கிறது என்ன பண்ணிக்கலாம்? ஓகே, நான் என்ன பண்றேன்? இப்படி எழுதிக்கலாம். இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இப்படி கூட ப்ரூவ் பண்ணலாம். நான் வேற மாதிரி எழுதுறேன் பாருங்களேன். இதை கொஞ்சம் வேற மாதிரி எழுதுறேன் பாருங்க. ஈஸியாக ப்ரூவ் ஆகிடும் அப்படி வந்துச்சுன்னா. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் பை ஒய் போட்டோ மைனஸ் ஒன்று எழுதிக்கலாமா? இந்த ஒய் பை எக்ஸை வந்து எழுதிக்கலாமா? எக்ஸ் பை ஹோல் பவர் மைனஸ் ஒன்று எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் பை ஒய் மட்டும் கண்டுபிடிப்போம். வாட் இஸ் எக்ஸ் பை ஒய்? இ பவர் ஐ ஆல்ஃபா டிவைடட் பை இ பவர் ஐ பீட்டா. இ பவர் ஐ ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா. இ பவர் ஐ காமன் எடுத்துட்டேன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. திஸ் இஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. கரெக்டா? இப்போ வாட் இஸ் இசட் பவர் மைனஸ் ஒன்னு? அதோட இன்வர்ஸ் என்ன வரும்? வாட் இஸ் இசட் பவர் மைனஸ் ஒன்னு? அதோட இன்வர்ஸ் என்ன வரும் அப்படின்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஆட் பண்ணி வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ யூ ஹேவ் 2 டைம்ஸ் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது புரிஞ்சுதா? இல்லை வேற மாதிரி போட்டு காமிக்கிட்டா? ஓகே, இருங்க அப்போ வேற மாதிரி போட்டுக்கலாம். இருங்க, இதுக்கும் புரிஞ்சுதா? இதுக்கும் புரிஞ்சுதாயா? எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ ஒய் பை எக்ஸ் இதில் நம்ம இப்படியே வச்சுப்போம். இது வேணாம், உங்களுக்கு புரியலன்னா அப்படியே வச்சுருவோம். அப்படியே வச்சுப்போம். எக்ஸ் பை ஒய். இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒய் பை எக்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ இ பவர் ஐ பீட்டா டிவைடட் பை இ பவர் ஐ ஆல்ஃபா. கரெக்டா? இப்போ இ பவர் ஐ பீட்டா மைனஸ் ஐ ஆல்ஃபா. இப்போ இ பவர் ஐ டைம்ஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா. கரெக்டா? இது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இ பவர் மைனஸ் ஆஃப்
ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு போட்டுக்கலாமா? இ பவர் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் போட்டுக்கலாமா? இ பவர் ஐ தீட்டா வந்து காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. இ பவர் மைனஸ் ஐ தீட்டா என்னது? காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. வாட் இஸ் இ பவர் ஐ தீட்டா? காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. இ பவர் மைனஸ் ஐ தீட்டா வந்து காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. இது இது இப்போ ஓகேவா? ஓகேவா? இப்போ இ பவர் மைனஸ் ஐ தீட்டா என்னது? காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. இ பவர் மைனஸ் ஐ தீட்டா வந்து காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னு என்ன ஆயிடும்? எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை சி ஆட் பண்ண என்ன ஆயிடும்? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ 2 டைம்ஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வரும். இ பவர் ஐ தீட்டா வந்து காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. இ பவர் மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. ஓகே, ஒன்றும் கிடையாது, ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். மைனஸ் ஒன்னு போட்டு காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா தான், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் சைன் தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்? எக்ஸ் பை மைனஸ் ஒன் பை எக்ஸ் பை இஸ் 2y சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு சொல்லணும். ஓகே, இப்போ எக்ஸ் பை மைனஸ் 1 by xy. What is x? E power I alpha. What is y? E power I beta. கரெக்டா? இது எப்படி எழுதிக்கலாம்? எப்படி எழுதிக்கலாம்? xy minus xy whole power minus 1 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ what is x into y? E power I alpha into E power I beta. So e power I alpha plus I beta. So e power I காமன் எடுத்துட்டோம்னா alpha plus beta, which is cos of alpha plus beta plus I sin alpha plus beta. So 1 by xy is nothing but என்ன வரும்? Cos of alpha plus beta minus I sin alpha plus beta. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் xy, இதுதான் 1 by xy. ஸோ xy ரெசிப்ரோகேட் பண்ணீங்க அப்படின்னா ஐ மைனஸ் ஐயா மாற்றிக்கோங்க. இது மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா தீஸ் டூ வில் கெட் கேன்சல். மைனஸ் பண்ணுறோம், அப்போ இது மைனஸ் ஆஃப் இது இப்போ என்ன ஆகிடும்? 2i sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். செகண்ட், இது புரிஞ்சுதா? ஸோ xy வந்து e power I alpha into e power I beta, which is cos of alpha plus beta I sin alpha plus beta. 1 by xy என்ன பண்ணுங்க? ரீப்ளேஸ் I by minus I. ஓகேவா? இப்போ ரெண்டு சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துடும். நெக்ஸ்ட் என்னது? x power m by y power n minus y power n by x power m. ஓகேவா? This is same as x power m by y power n minus x power m by y power n whole power minus 1. இது மாதிரி கண்டுபிடிச்சிருவோம். Replace I by minus I, அது மட்டும் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் x power m by y power n. x வந்து e power I alpha whole power m divided by e power I beta whole power n. This is e power I into m alpha, e power I into n beta. So e power I into m alpha மேலே கொண்டு வாங்க, minus I n beta. So e power I into m alpha minus n beta, which is cos of m alpha minus n beta plus I sin m alpha minus n beta. So இப்போ y power n by x power m என்ன ஆயிடும்? இதோட உல்டா தானே. ஸோ இப்போ ரீப்ளேஸ் I by minus I. So cos of m alpha minus n beta minus
I sin m alpha minus n beta. இதோட உல்டா தானே இது. ஸோ ரீப்ளேஸ் I by minus I. ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம் செப்பரேட் பண்ணணுமா? செப்பரேட் பண்ணணும். இப்போ x பவர் m by y பவர் n மைனஸ் y பவர் n by x பவர் m. செப்பரேட் பண்ண என்ன ஆயிடும்? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ இது பிளஸ் ஆயிடும். ஸோ இப்போ 2 times I sin m alpha minus n beta. ஓகேவா? ஓகே தானே? ஓகே. இப்போ ஃபோர்த் என்ன சொல்லணும்? வாட் இஸ் ஃபோர்த்து? x பவர் m y பவர் n பிளஸ் பண்ணணும் இப்போ. ஓகே. 1 divided by x பவர் m y பவர் n. இப்போ x பவர் m y பவர் n என்னது? வாட் இஸ் x? e பவர் I alpha into m e பவர் I beta into n. இப்போ e பவர் I m alpha e பவர் I n beta. இப்போ e பவர் I காமன் எடுத்துட்டேன்னா m alpha plus n beta. This is same as cos of m alpha plus n beta plus I sin m alpha plus n beta. So what is 1 divided by x power m y power n? Reciprocal தானே. So replace I by minus I. ஆட் பண்ணணும்ல. So x power m y power n plus 1 divided by x power m y power n. ஆட் பண்ணா ரெண்டு 0 ஆயிடும். 2 times cos m alpha plus n beta. என்ன சொல்லணும்? ஓகே. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? டவுட் எதனா இருக்கா? டவுட் எதனா இருக்கா 5 மார்க்ஸ்ல? வாட் இஸ் x? e பவர் I alpha. வாட் இஸ் y? e பவர் I beta. இது எல்லாமே ரெசிப்ரோக்கல் பாருங்க. இதை மட்டும் கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரீப்ளேஸ் I by minus I. இதை மட்டும் கண்டுபிடிங்க. இது வந்து ரெசிப்ரோக்கல். ரீப்ளேஸ் I by minus I. இதை மட்டும் கண்டுபிடிங்க. ரீப்ளேஸ் I by minus I. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை மட்டும் கண்டுபிடிங்க. ரீப்ளேஸ் I by minus I. இங்கே ஆட் பண்ணுங்க, இங்கே சப்ராக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். எனக்கு புரிஞ்சிச்சு 10 ப்ராப்ளமும். உங்களுக்கு புரிஞ்சுதா? டூ மார்க்ஸ் போவோமா? புரியுதா? இதை மட்டும் கண்டுபிடிங்க. இதெல்லாம் ரெசிப்ரோக்கல் தான். இதோட ரெசிப்ரோக்கல் இல்ல. ரீப்ளேஸ் I by minus I. பிகாஸ் இங்க e பவர் I தான் இருக்கிறதுனால எப்பயுமே ட்ரூ கிடையாது. e பவர் I இருக்கிறதுனால ட்ரூவா இருக்குது. ஓகே. 2 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. சிம்பிளிஃபை I பவர் 1947 பிளஸ் I பவர் 1950. எப்பயுமே பாருங்க I பவர் மல்டிபிள் ஆஃப் 4 எல்லாமே 1 தான். பிகாஸ் ஏன் I பவர் 4 என்னது? I ஸ்கொயர் இன்டு I ஸ்கொயர். I ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 பிளஸ் 1 ஆயிடும். ஸோ I பவர் மல்டிபிள் ஆஃப் 4 எல்லாமே 1 தான். என்னது? I பவர் மல்டிபிள் ஆஃப் 4 எல்லாமே 1 தான். I பவர் 8, I பவர் 12, I பவர் 16, I பவர் 20 இது எல்லாமே 1 தான். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா first we will find I power 1947. The 1947 we need to write multiple of 4. We need to find division algorithm use பண்ணுவோம். So divide 1947 by 4. So 4 4s are 16, balance 3, இங்க ஒரு 4, 4 8s are 32, balance 2, இங்க ஒரு 7, 4 6 are 24, balance 3. So I can write 1947 as 4 into 486 plus 3. Correct? 4 into 46 plus 3. Division algorithm. So this is same as I power 4 into 486 into I cube. Correct? Because I power a plus b exponent rule is same as I power a into I power b. So I power 4 into 46 into I cube. So I power multiple of 4 எல்லாமே 1 தான். இங்க I cube மட்டும் இருக்கும். What is I cube? I square into I. So I square is minus 1 into I. So minus I தான் இதோட வேல்யூ. புரிஞ்சுதா? So 1947 you divide by 4, right? Use division algorithm. 4 into 46 plus 3. So இப்போ I power this into I power this. இப்போ எப்பயுமே 1 தான். I cube மட்டும் தான் இருக்கும். I cube is minus I. Okay. இப்போ you find the value of I power 1950. You write 1950 divide by 4. So 4 4s are 16, balance 3, you are 5, 4 8s are 32, balance 3, you are 0, 4 7s are 28, balance under 2. Up 1950 I can write 4 into 487
plus 2. So this is same as I power 4 into 487 into I power 2. So multiple of 4 எல்லாமே 1 தான் into I square. I square is minus 1. Okay ba? I square is minus 1. So we need to find the value of I power 1947 plus I power 1950. இது வந்து minus I, இது minus 1. So minus I minus 1 is the required answer. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போவோமா? ஸோ இப்போ பவர்ல எவ்வளோ பேர் நம்பராக இருந்தாலும் ஓகே தான். யூ டிவைட் பை 4. ஸோ இப்போ எப்பயுமே என்னவா இருக்கும் ரிமைண்டரு 3 2 1 0 இது நாச்சுனா ஒன்று இருக்கும். ஸோ இப்போ திஸ் வில் பி I power 3 or I power 2 or I power 1 or I power 0 எதனா ஒன்று தான் இருக்கும். நெக்ஸ்ட் போவோமா? ஓகே. ஸோ ரைட் 3 plus 4i divided by 5 minus 12i in x plus iy form and hence find real and imaginary part. இது நம்ம வந்து x plus iy form மட்டும் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ 3 plus 4i divided by 5 minus 12i. So எப்பயுமே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மேலே கீழே இருக்கு அப்படின்னா if you want to write that in x plus iy form you take conjugate. What is the conjugate? 5 plus 12i 5 plus 12i 5 plus 12i 5 plus 12i. But this will be 3 plus 4i into 5 plus 12i divided by a plus b a minus b. So a square minus b square. Correct? A square minus b square. Within I know 3 into 5 15. 3 into 12i 36i. இவன் வந்து ஒரு 20i. கரெக்டா? இவன் 20i. இவன் வந்து plus 48i square divided by 25 plus 144. I square minus 1 minus plus ஆயிடும். 12 square 144. அப்போ 15 plus 36i plus 20i. So minus 48 ஆயிடும். I square minus 1 divided by 169. So 15 minus 48. 15 minus 48 minus 33 plus 56i divided by 169. So minus 33 by 169 plus I times 56 by 169. LDH பாருங்க x plus iy. What is real part? Real part is x, which is minus 33 by 169. And what is y? That is the imaginary part, which is 56 by 169. So x plus y LDH. Okay. So next பாருங்க find z inverse. So z inverse is nothing but 1 by z. So z யார் அப்படின்னா 2 plus 3i into 1 minus i. மல்டிப்ளை பண்ணுங்க 2 minus 2i plus 3i minus 3 times i square. So 2 minus 2i plus 3i. இது plus 3 ஆயிடும். I square minus 1. So 3 plus 2 5. 5 plus i இருக்கும். 3i minus 2i i 2 plus 3 5. அப்போ இவன் தான் எனக்கு z. What is z inverse? Which is nothing but 1 by z. 1 by z யாரு? 5 plus i. You take conjugate. 5 minus i 5 minus i. Because we need to always write in x plus iy form. So 5 minus i divided by 5 minus i divided by 5 plus i. 5 minus i divided by a plus b a minus b. So a square minus b square. So 5 minus i divided by 25 plus 1. So 5 minus i by 26 is the inverse, or 5 by 26 minus i by 26. புரியுதா? முதல்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. find z inverse which is 1 by z. Z வந்து 5 plus i. You take conjugate, write in x plus iy form. Okay. So show that the equation represent a circle and find center and radius. So we know that the equation of circle in complex form is modulus of z minus z naught is equal to r. Okay va? Where z naught is the center, r is the radius. இதுதான் வந்து equation of circle. இப்போ இது பார்த்தீங்கன்னா சர்க்கிள்னு சொல்லிடுவோமா? ஸோ மாடுலஸ் ஆஃப் z minus 2 minus i is equal to 3. ஸோ z மைனஸ் காமன் எடுத்துக்கிட்டோம்னா 2 plus i is equal to 3.
which is of the form, ஓகேவா, which is of the form, என்ன form, z minus z naught is equal to r. Therefore what is center, center is 2 plus I, கரெக்டா, இதுதான் center. What is radius, radius is 3. ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டர் வந்து 2,1ல இருக்கும். ஸோ 2 இங்கே இருக்கும், 1 இங்கே இருக்கும். சென்டர் வந்து 2,1, ரேடியஸ் வந்து 3, ரேடியஸ் வந்து 3. ஓகேவா, இதெல்லாம் தேவையில்லை, சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சென்டர் இஸ் 2,1, ரேடியஸ் இஸ் 3. ஓகேவா, ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் சர்க்கிள், சென்டர் இஸ் 2 plus I, ரேடியஸ் இஸ் 3. ஓகே, ஸோ 5th பாருங்க, சிம்பிளிஃபை. இதே மாதிரி இருக்குல்ல, போன ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே இருக்குல்ல. ஓகே, ஸோ I பவர் 59 மேலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ I பவர் 59 மேலே கண்டுபிடிப்போம். I பவர் 59 மல்டிபிள் ஆஃப் 4 எழுதுங்க. ஸோ 4 1s are 4, பேலன்ஸ் 1 9, 4 5s are, சாரி 4 4s are 16, balance 3. This is I power 4 into 14 plus 3. This is same as I power 4 into 14 into I power 3. So I power multiple of 4 எல்லாமே 1 தான், into I power 3. So I power 3 is I square into I. So I square is minus 1, minus I தான் I power 59. ஓகேவா, இப்போ 1 divided by I power 59 is same as I power 59 whole power minus 1. கரெக்டா, whole power minus 1. ஓகே, அப்போ இதோட வேல்யூ என்னது, minus 1 by I னு தெரியும். So this is same as minus 1 by I. கரெக்டா, minus 1 by I. கரெக்ட் தானியா. ஓகே, ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஒரு மேலே ஒரு I, கீழே ஒரு I மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் அப்படியே கூட எழுதிக்கலாம். இருங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், திரும்ப வந்துட்டு இருக்கோம். 1 by I power 59. So 1 by what is I power 59? Minus I. ஓகேவா, இப்போ you take conjugate because into I express I by form. So இப்போ into I பண்ணிக்கோங்க, மேலேயும் கீழேயும். This will be I, என்ன ஆயிடும், minus I square ஆயிடும். I divided by minus I square minus 1 plus I மட்டும் இருப்பான். இப்போ I power 59 plus 1 divided by I power 59 is minus I plus I, which is 0. ஓகேவா, 0 போயிடுவோம். இப்போ மைனஸ் ஐ பிளஸ் ஐயா போகிறோம். 5 காலம் புரிஞ்சுதா, 5 காலம் புரிஞ்சுதா. ஓகே, 6th பாருங்க, find the modulus and principal argument of √3 minus I. ரொம்ப ஈஸி இல்லை பாருங்க. வாட் இஸ் Z? Z is √3 minus I. வாட் இஸ் மாடுலஸ்? மாடுலஸ்ன்றது ஆர்னு அர்த்தம். ஓகேவா, அதாவது ஆர் தான் மாடுலஸ். ஆர் இஸ் மாடுலஸ் ஆஃப் செட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் √3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர், ஸோ ரூட் ஆஃப் 3 பிளஸ் 1 √4 2. ஸோ 2 இஸ் த மாடுலஸ். ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட். இப்போ டு ஃபைண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட், here what is Z? Z is √3 minus I, which lies in the quadrant, which lies in √3 minus 1 fourth quadrant la. ஆமா இல்லையா, √3 minus 1, so it lies in fourth quadrant. அப்போ Z lies in fourth quadrant na, what is principal argument? It is minus alpha. கரெக்டா, எழுதி போட்டிருக்கோம்ல. Z lies in fourth quadrant na, the principal argument is minus alpha. Okay va, so po √3 minus I வந்து √3 minus 1, so it lies in fourth quadrant. So minus alpha, minus what is alpha? Tan inverse of modulus of y by x. Modulus, okay va, so minus tan inverse of x வந்து √3, y வந்து minus 1. கரெக்டா, பாருங்க x plus iy, x plus iy, √3 plus I into minus 1. So minus tan inverse of 1 by √3. Modulus இருந்தாலும் நெகட்டிவ் பாசிட்டிவ் மாத்திருங்க. What is tan inverse of 1 by √3? Tan 30 இல்ல,
So tan 30. So tan 30 na 5 by 6. So principal argument is minus 5 by 6. புரிஞ்சுதா அந்த ப்ராப்ளம்? சப்போஸ் இங்க இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? ஆல்பா மைனஸ் 5 போட்டிருப்பீங்க. இங்க இருந்ததுன்னா செகண்ட்ல இருந்துச்சுன்னா 5 மைனஸ் ஆல்பா. வாட் இஸ் ஆல்பா? tan inverse of modulus of 5 by 6. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஷோ தட் திஸ் நம்பர் இஸ் ரெண்டுமே தனித்தனியா 3 மார்க்ல வரும். பட் நான் ரெண்டு சேர்த்து போடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு நம்பர் வந்து z இஸ் பியூர்லி இமேஜினரி எப்போ அப்படின்னா z பார் இஸ் மைனஸ் z. ஓகேவா? அதில் பார் போட்டிங்கன்னா மைனஸ் z வரணும். z இஸ் ரியல் எப்போ அப்படின்னா z பார் இஸ் ஈக்குவல் டு z. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல z யாரு? 2 பிளஸ் I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10. இது நம்ம பியூர்லி இமேஜினரின்னு சொல்லணும். அப்பனா we need to prove z bar is minus z சொல்லணும். நம்ம சொல்றோமா? So what is z bar? Z bar is 2 plus I root 3 whole power 10 2 minus I root 3 whole power 10 bar. கரெக்டா? z க்கு பார் போடுறேன். தனித்தனியா பார் போட்டுக்கலாமா? Because z1 plus z2 whole bar is z1 bar plus z2 bar. 2 plus I root 3 whole power 10 whole bar 2 minus I root 3 whole power 10 whole bar. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பர் 10 இருக்குல்ல, அதை மேலே கொண்டு போயிட்டு பார் உள்ள கொண்டு வந்துடலாம். whole power 10 புரியுதாயா? இங்க நம்பர் உள்ள இருக்கு, பார் மேல இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்ளை பண்ணிருக்கான் அப்படின்னா z1 plus z2 whole bar is same as z1 bar plus z2 bar. மைனஸ் இருந்தாலும் ட்ரூ தான், இதுவும் ட்ரூ தான். அதே மாதிரி z bar whole power n is same as z power n whole bar. என்ன நீங்க என்ன பண்ணலாம்? ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பாரையும் எண்ணையும். இப்போ வாட் இஸ் த கான்ஜுகேட் ஆஃப் 2 plus I root 3 2 minus I root 3. கரெக்டா? What is the conjugate of this? 2 plus I root 3 whole power 10. இப்போ நான் ஒரு மைனஸை காமனாக எடுத்துக்கிட்டேன்னா இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். which is 2 plus I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10. இப்போ யாரு? இப்போ தான் z ல 2 plus I root 3 whole power 10. இப்போ minus z. So therefore z bar is minus z. So therefore it is purely imaginary. புரியுதா அந்த ப்ராப்ளம்? அதாவது இந்த நம்பர் z எடுத்துக்கோங்க, இதுக்கு பார் போட்டீங்கன்னா மைனஸ் z சொல்லணும். ஓகேவா? ஸோ பார் போடும்போது தனித்தனியா பார் போட்டுக்கோங்க, நம்பரை மேலே கொண்டு போங்க. இது கான்ஜுகேட் போடுங்க. I ரீப்ளேஸ் I by minus I ரீப்ளேஸ் I by minus I மைனஸ் கம்மா எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 plus I root 3 whole power 10 minus 2 minus I root 10. இவன் தான் எனக்கு z. ஸோ மைனஸ் ஆடி வெளில இருக்கு z. ஸோ z bar is equal to minus z. நெக்ஸ்ட் வந்து இவன் நம்பர் ரியல்னு சொல்லணும். ஓகேவா? சொல்றோமா? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது நம்ம வந்து எக்ஸ் பிளஸ் மட்டும் எழுதிப்போம். என்ன பண்ணுவோம்? யூ ரைட் திஸ் இன் எக்ஸ் பிளஸ் ஐ பை ஃபார்ம். ஸோ இப்போ 19 minus 7i divided by 9 plus i. யூ ரைட் இன் எக்ஸ் பிளஸ் ஐ பை ஃபார்ம். எப்படி எழுதுவீங்க? யூ டேக் கான்ஜுகேட். இப்போ 9 minus i divided by 9 minus i. அப்போ எழுதினீங்க அப்படின்னா திஸ் வில் பி என்ன ஆயிடும்? 19 into 9. வாட் இஸ் 19 into 9? 9 9s are 81, 9 1s are 9, 9 plus 8 17. So 171 minus 19i minus 63i 763 plus 7i square divided by a plus b, a minus b. ஓகேவா? இப்போ 171 minus 7 ரியல் பார்ட். இப்போ minus 7ல So 171 minus 1 என்ன வரும்?
164 வரும். இவன் என்ன ஆயிடுவான் -19 -63. ஸோ அப்போ -82 வருவான் டிவைடட் பை 82 வந்துடுவான் கரெக்டா. I² -1. ஸோ திஸ் வில் பி தனித்தனியாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 - i வருவான். என்ன வருவான் 2 - i வருவான். இப்போ அதே மாதிரி இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்க ரைட் இன் x + i by ஃபார்ம் 20 புரியுதாயா. அதாவது 19 × 9 171, 19 × -i -19i -63i, இங்கே வரும் -7i². ஸோ +7i², i² -1. இப்போ 171 - 7 164, -19 -63 -82i தனியாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 - i. இப்போ அடுத்து என்னது 20 - 5i டிவைடட் பை 7 - 6i. இது கான்ஜுகேட் போடுங்க. இது கான்ஜுகேட் போட்டிங்க அப்படின்னா 7 + 6i டிவைடட் பை 7 + 6i. ஸோ திஸ் வில் பி என்ன ஆகிடும். ஸோ 140 + 120i, இங்கே ஒரு -35i, இங்கே ஒரு -30i² டிவைடட் பை a + b, a² - b². ஸோ 49 + 36 ஆகிடும். ஸோ அப்போ 140 + 30 170 ஆகிடும் கரெக்டா. திஸ் இஸ் +30 i² -1 -1 ப்ளஸ் ஆகிடும். இவன் வந்து 120 35% என்ன வரும் 85 வரும் கரெக்டா. டிவைடட் பை 49 + 36 என்ன வரும் 85 வரும். தனியாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 + i வரும். இப்போ திஸ் நம்பர் இஸ் second solution. So therefore z வந்து 19 - 7i divided by 9 + i whole power 12, 20 - 5i divided by 7 - 6i whole power 12. This number is same as another 2 - i whole power 12. This is same as 2 + i whole power 12. ஓகேவா, சிம்பிளை பண்ணியாச்சு. இப்போ z பார் போடுங்க. z பார் என்ன ஆயிடும் 2 - i whole power 12 plus 2 + i whole power 12 whole பார் ஆயிடும். இப்போ தனித்தனியாக பார் போட்டுக்கலாமா. 2 - i whole power 12 பார், 2 + i whole power 12 பார். இப்போ பாரையும் நம்பரையும் மேலே கொண்டு போயிடலாம். ஸோ 2 - i bar whole power 12, 2 + i bar whole power 12. ஸோ வாட் இஸ் 2 + இவன் 2 + i ஆயிடுவான் whole power 12. இவன் 2 - i ஆயிடுவான் whole power 12. It is same as z கரெக்டா. 2 + i whole power 12. So therefore z bar is same as z. Therefore z is real. புரியுதா. இதை மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 2 - i வருவான், 2 + i வருவான். பார் போட்டீங்கன்னா திரும்ப அவனே தான் வரான். ஸோ therefore z bar is z. புரியுதா. ஓகேவா. நெக்ஸ்ட் போவோமா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். z bar is -z னா பியூர்லி இமேஜினரி, z bar is equal to z னா ரியல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. z1 is 3 - 2i, z2 is 6 + 4i. So write z1 by z2 in rectangular form. போட்டுருவோமா. இப்போ z1 by z2. What is z1? 3 - 2i. What is z2? 6 + 4i. ஓகேவா. என்ன பண்ணுவோம், we will take conjugate. ஸோ இப்போ 6 - 4i divided by 6 - 4i. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், this is same as காமனாக எடுக்கலாம், 3 காமனாக எடுக்கலாம். ஓகேவா. ஸோ 3 - 2i into 6 - 4i divided by a + b, a - b. ஓகேவா. 4² i². ஸோ இப்போ 3 × 6 18, 3 × -4i -12i, 2i × 6 -12i plus 8 times i² divided by 36 + 4. So by 18 -12i -12i, -8 ஆயிடுவான் கரெக்டா. i² -1ல. இப்போ 18 - 8 10. So 10 - 24i by 40. So 10/40 minus 24/40i. ஸோ இவன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ 3 - 2i 6 + 4i கான்ஜுகேட் எடுத்தாச்சு.
So 3 6 are 18. 18 minus 12i minus 12i plus 8i square. So 18 minus 8 10 minus 24. வேணா கேன்சல் அடிச்சுக்கோங்க. வேணா கேன்சல் அடிச்சுக்கலாம். 4 6 இது 1/4 ஆயிடும். இது 6 4s are sorry 4 6 are 8 3s are போட்டுக்கலாம்ல. 8 3s are 8 5s are. ஓகேவா? This is the rectangular form. நான் கமெண்டே காணோம். ஓகே தானே? ஓகே. ஸோ 9th பாருங்க. So find the values of real number x and y if ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ முதல்ல என்ன பண்ணிப்போம் அப்படின்னா z1 எடுத்துப்போம். 3 minus I into x minus 2 minus I into 4 ஸ்கொயரா? ஓகே 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 சாரி அன்னைக்கு சாரி 16 வந்துடும்ல. ஓகேவா? திஸ் இஸ் தி ரிக்வயர்ட் ஆன்சர். சாரி கேன்சல் அடிச்சுக்கோங்க வேணா நீங்க. 2 5s are 2 26 are 2/26 4 டேபிள்ஸ்ல போகுமா? 4 6 are 4 10s are 40 4 13s are கரெக்டா? 2/26 by 6/13 4 6 are 24 4 13s are 52 2 5s are 10 2 26 are 52. ஸோ பாருங்க எந்த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் போட்டிங்க அப்படின்னா these two numbers will be equal. முதல்ல என்ன பண்ணுவோம்னா 3 minus I into x minus 2 minus I into y plus 2y plus 5 முதல்ல ரைட் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் தனியாக எழுதிப்போம். ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக 3x minus ix minus 2y plus iy கரெக்டா? minus 2y minus minus plus ஆயிடும் plus 2y plus 5. இங்க ரியல் பார்ட் யாரு? 3x ரியல் பார்ட் minus 2y ரியல் பார்ட் plus 5 plus I times imaginary பார்ட் யாரு? இங்க ஒரு y இங்க ஒரு minus x இங்க ஒரு plus 2 கரெக்டா? Find the values of real numbers x and y if two complex numbers are equal. Suppose 3x 2 5s are 5 by 7 sorry 5 2 5s are 10. okay இங்க பாருங்க 3x minus 2y plus 5 இவ மூணு ரியல் பார்ட் கரெக்டா? minus ix plus iy plus 2y imaginary part. I கம்மன் எடுத்துட்டேன்னா y minus x plus 2. ஓகே. இப்போ அடுத்து z2 யாரு அப்படின்னா z2 யாரு? 2x plus minus 1 plus 2y into y plus 3 plus 2y. இப்போ நீங்க ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் எழுதிக்கோங்க. ஸோ minus y plus 2iy plus 3 plus 2y. இப்போ இங்க ரியல் பார்ட் யாரு? 2x minus y plus 3 ரியல் பார்ட் plus I times 2y plus 2 imaginary part. ஓகேவா? So two complex numbers are equal எப்போ அப்படின்னா two complex numbers are equal எப்போ அப்படின்னா real and imaginary part are equal. ஓகேவா? real and imaginary part are equal. ஸோ அப்போ இந்த ரியல் பார்ட்டும் ஈக்குவலா இருந்தாகணும். therefore 3x minus 2y plus 5 has to be equal to 2x minus y plus 3. அதே மாதிரி ரெண்டு இமேஜினரி பார்ட் ஈக்குவலா இருந்தாகணும். அதாவது ரியல் பார்ட் ஆஃப் z1 has to be equal to ரியல் பார்ட் ஆஃப் z2. ஓகேவா? இப்போ ரியல் பார்ட் ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா இது சால்வ் பண்ணுங்க. இப்போ 3x minus 2x minus 2y plus y plus 5 minus 3 is equal to 0. இப்போ இவன் x இவன் ஒரு minus y is equal to minus 2. அது ரியல் பார்ட் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா this is the equation. அதே மாதிரி imaginary part of z1 imaginary part of z2 சேமா இருக்கணும். What is imaginary part of z1? y minus x plus 2 2y plus 2 imaginary part. Minus x plus y plus 2 minus 2y minus 2 is equal to 0. So minus x minus y is equal to 0. கரெக்டா? ஒன்று கேன்சல் ஆயிடுவான். ஸோ அப்படின்னா we need to solve 1 and 2. We need to solve 1 and 2.
The solution of 1 and 2 is the required values of x and y for which these two complex numbers are equal. Solution of these two equations. Solve பண்றீங்க ரெண்டுத்தையும் நீங்க ரொம்ப ஈஸியா சால்வ் பண்றது. So x minus y is equal to 2. அதுக்கப்புறம் minus x minus y is equal to 0. சால்வ் பண்ணுவீங்களா சால்வ் பண்ண மாட்டீங்களா? Solve by elimination method. Solve by elimination method அவ்வளவுதான். ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான். So x வந்து -1, y வந்து 1. ஓகேவா? x வந்து -1, y வந்து 1. So but this values of x and y க்கு தான் this values of x and y க்கு தான் x வந்து -1, y வந்து 1. இது போட்டிங்க அப்படின்னா these two complex numbers will be equal. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ப்ராப்ளம் 10. இது புரியுதா புரியலையா? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா these two numbers are equal. முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா எழுதிப்போம். இந்த ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா. டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் எப்போ அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இந்த ரெண்டு ரியல் பார்ட் ஈக்குவலா இருக்கணும், ரெண்டு இமேஜினரி பார்ட் ஈக்குவலா இருக்கணும். இப்போ ரெண்டு ரியல் பார்ட் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா திஸ் ஈக்குவேஷன் கிடைக்கும். ரெண்டு இமேஜினரி பார்ட் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா திஸ் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, சிம்பிளிஃபை திஸ் இன்டு ரெக்டாங்குலர் ஃபார்ம். சிம்பிளிஃபை திஸ் இன்டு ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகேவா? முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 plus I divided by 1 minus I simplify பண்ணுவோம். So 1 plus I divided by 1 minus I, you will write this in rectangular form. Suppose 1 plus I divided by 1 plus I ஆயிடும். கரெக்டா? காஞ்சிகேட் எடுத்திருக்கேன். So this will be 1 plus I into 1 plus I divided by A plus B, A minus B. A square minus B square. So இது என்ன ஆயிடும்? 1 plus I plus I plus I square divided by 1 plus 1 ஆயிடும். கரெக்டா? This will be 1 plus I plus minus 1 divided by 2. This will be 2I by 2. So I is the required answer for this. இப்போ நல்லா பாருங்களேன். 1 minus I divided by 1 plus I. இது என்ன ஆயிடும்? மைனஸ் I தான் வரும். இதுல உல்டா தானே இது. செக் பண்ணி பார்த்துருவோமா? செக் பண்ணி பாருங்களேன். இதுல உல்டா தானே இது. So this into this 1 minus I plus I square divided by 1 plus I into 1 minus I. So A square minus B square. So 1 square minus I square. So இது என்ன ஆயிடும் பாருங்க, I square minus 1. இது வந்து கேன்சல் ஆயிடுவான். minus 2I by 2 இருக்கும். I square minus 1. So but this will be minus I. So therefore 1 plus I divided by 1 minus I whole cube minus 1 minus I divided by 1 plus I whole cube. This is same as இந்த வேல்யூ என்னது? I cube minus இந்த வேல்யூ என்னது? minus I whole cube. I cube plus I cube. கரெக்டா? minus minus plus ஆயிடும். So I cube என்னது? So 2 times I cube. So what is 2 times I cube? I square into I square minus 1. So minus 2I is the required answer. புரிஞ்சுதா? ஓகே தானே? இதோட வேல்யூ வந்து 2I, இதோட வேல்யூ minus 2I. சாரி, இதோட வேல்யூ I, இதோட வேல்யூ minus I. So I cube minus I whole cube. Minus இது minus of I cube minus தான், இது plus ஆயிடும். அப்போ I cube plus I cube is 2I cube
I cube is I square into I square is minus 1 into I, minus 2i. 2 mark புரிஞ்சுதா? 2 mark புரிஞ்சுதா? Okay, va? So we'll have dinner break. After dinner break, we'll continue 3 marks. Okay, va? So we'll resume at 9:40.
ஸ்டார்ட் பண்ணுவோமா? Yes, okay. So it start 3 marks. First question பாருங்க. Represent the number 1 plus I root 3 in polar form. ஓகேவா? 1 plus I root 3 in polar form. ரொம்ப ஈஸியில் ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். So we need to write Z. So Z யார் அப்படின்னா 1 plus I root 3. You need to represent in polar form. So R times cos theta plus I sin theta. ஓகேவா? So what is R? R வந்து root of x square plus y square. So root of x வந்து 1, y வந்து root 3. கரெக்டாக x plus iy. இப்போ என்ன ஆகிடும்? root 4 ஆகிடும், which is 2. Now what is principal argument? Here Z lies in first quadrant. கரெக்டாக? ஆமாம் தானே? ஸோ Z lies in first quadrant. ஏன்னா வந்து நம்மளுக்கு யாரு 1, root 3 தானே lies in first quadrant. So principal argument is same as alpha. What is alpha? Tan inverse of modulus of y by x. So tan inverse of modulus of y யாரு root 3, x வந்து 1. So this is tan inverse of root 3. So tan inverse of root 3 யாரு 1 by root 3, 1 root 3, that is 60 degree. கரெக்டா? So this is pi by 3. ஆமாம் தானே? This is pi by 3. Therefore Z is equal to R times cos theta plus I sin theta. R வந்து 2, theta வந்து யாரு cos pi by 3 plus 2k pi. கரெக்டா? Because principal argument we need to add 2k pi. So I sin pi by 3 plus 2k pi. This k belongs to integer. Is the polar form for given complex number. புரிஞ்சுதா? 1 by root 3, 135 by 60. ஆமா 60 டிகிரினா pi by 3. 60 டிகிரி இது. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? ஓகே இல்ல? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. சிம்பிளிஃபை 1 plus I whole power 18. என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we will find the polar form for 1 plus I. ஆஃப்டர் என்ன பண்ணுவோம் 18 உள்ள கொண்டு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் we will find the polar form for 1 plus I. அதன் பிறகு 18 ரைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 1 plus ஐக்கு we need to find polar form. ஆக்சுவலாக polar form கூட தேவையில்லை. ஓகே சொல்கிறேங்க. 1 plus cos theta plus I sin theta. ஸோ R வந்து யாரு root of x square plus y square. root of 1 square plus 1 square root 2 ஆயிடுவோம். கரெக்டா? Now what is theta? Theta is same as alpha because Z lies in first quadrant. Tan inverse of modulus of y by x. Here Z lies in first quadrant. Okay வா? So tan inverse of 1 by 1. Tan inverse of 1 என்னது 45 degree. ஸோ அது வந்து pi by 4. ஓகேவா? ஸோ அப்போ நல்லா பாருங்க. 1 plus I is equal to root 2 into cos pi by 4 plus I sin pi by 4 எழுதிக்கலாம். cos pi by 4 plus I sin pi by 4. இப்போ நீங்கள் 2k pi ஆட் பண்ண வேணாம் இப்போதைக்கு. Because we need to add whole power 18 இல்லை. we need to find 1 plus I whole power 18. This implies 1 plus I whole power 18 is equal to நீங்கள் என்ன பண்ணால் போதும் டேரெக்டாக 18 உள்ள கொண்டு வந்துடலாம். கரெக்டாக? ஸோ முதல்ல எழுந்துடுறாங்க. root 2 into cos pi by 4 I sin pi by 4 whole power 18. இப்போ தனித்தனியாக கொண்டு வந்துடலாமா? ஸோ root 2 whole power 18 cos 18 pi by 4 plus I sin 18 pi by 4. This is the required answer. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த root 2 வந்து 2 power 1 by 2 போட்டுக்கலாம். 2 power 1 by 2. அப்போ 8 by 2 ஆகிடும். cos 2 2s are 2 9s are cos 9 pi by 2 plus I sin 9 pi by 2. கரெக்டா?
cos 9 pi by 2 plus I sin 9 pi by 2. இது எப்படி எழுதிக்கலாம்? cos of 4 pi 2 power 4 18 pi by 2. Sorry 18 sorry. அப்போ இதனா 2 power 9 ஆயிடுமா? தேங்க்யூ. So 2 power 9 ஆயிடும். cos 4 pi plus pi by 2 எழுதிக்கலாம். I sin 4 pi plus pi by 2 கரெக்டா? 8 pi plus pi 9 pi. ஓகே. இப்போ 2 power 9. இப்போ cos 4 pi இங்க இருக்கும். 4 pi plus all are positive. இப்போ cos pi by 2 plus I sin pi by 2 கரெக்டா? இங்க இடத்துல all silver teacups யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் இங்க. இப்போ cos pi by 2 வந்து 0, cos 90 0, sin 90 1 கரெக்டா? ஸோ அப்போ I times 2 power 9. So I times 2 power 9. Sorry. I 2 power 9 is 512 512 தானே? So 512 into I is the required answer. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போவோமா? I 12 into I is the required answer. இது 512 2 power 9 னா into. Okay. So next பாருங்க. Find the quotient in rectangular form. நல்லா பாருங்களேன். ரெண்டுமே போலார் ஃபார்ம்ல இருக்கு. cos theta plus I sin theta, cos theta plus I sin theta. அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2/4 அப்படியே இருக்கட்டும். cos of பாருங்க cos of 9 pi by 4 மேல கொண்டு வந்துருங்க. plus 3 pi by 2 ஆயிடும். plus I sin 9 pi by 4 plus 3 pi by 2 ஆயிடும். இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா we know that cos of r ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு போலார் ஃபார்ம் r1 cos theta 1 plus I sin theta 1. ஓகேவா? இப்போ இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் r2 cos theta 2 plus I sin theta 2 இருந்தது அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம்? r1 by r2 cos of theta 1 minus theta 2 plus I times sin theta 1 minus theta 2. இதான் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் போலார் ஃபார்ம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா கரஸ்பாண்டிங் காஸ் தீட்டா என்ன பண்ணிக்கலாம் நீங்க? theta 1 minus theta 2 I sin theta 1 minus theta 2. இந்த ப்ராப்பர்ட்டி இங்க எழுதிக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டி கோட் பண்ணிடுங்க. இப்போ r1 by r2 cos theta 1 minus theta 2. இங்க என்ன இருக்கு? minus 3 by 2 இருக்கு. இப்போ இது மேல கொண்டு வரப்போ மைனஸ் ஆயிடும். இப்போ பிளஸ் ஆயிடும். இதுவும் பிளஸ் ஆயிடும். This is 1 by 2 cos into 2 into 2 போட்டுக்கலாம். அப்போ 18 pi by 4 plus I sin into 2 into 2. So 9 pi plus 9 pi 18 pi by 4. This is 1 by 2 cos 9 pi by 2 plus I sin 9 pi by 2. இப்பதான் போட்டோம்ல cos 9 pi by 2. So 2 pi plus pi by 2 போட்டுக்கலாம்ல. 9 pi plus சாரி 6 இல்ல 2 சார். ஓகே this will be பாருங்க இங்க 6. So 9 pi plus 6 15 pi by 4. சாரி 15 pi by 4 plus I sin 15 pi by 4. ஓகேவா? இது எப்படி எழுதிக்கலாம்? cos 4 pi minus pi by 4 plus I sin 4 pi minus pi by 4. So 1 by 2 cos 4 pi இங்க இருக்கும். 4 pi minus all are positive. இங்க all study comes. இங்க cosம் secant மட்டும் தான் பாசிட்டிவ். அதுதான் நெகட்டிவ். So this is cos pi by 4. இங்க minus I sin pi by 4. ஓகேவா? So அப்போ cos pi by 4 என்னது? cos 45. So cos 45 வந்து 1 by root 2. sin 45 என்னது? 1 by root 2 தான். ஓகேவா? So 1 by 2 1 by root 2 minus I by root 2 is the required rectangular form. X plus I by formula வந்துச்சு பாருங்க. புரியுதா? அதாவது
இது கரஸ்பாண்டிங்காக ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான் இல்லை? இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ரைட் த ப்ராப்பர்ட்டி இன் எக்ஸாம். ஓகேவா? R1 cos θ1 plus I sin θ1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது இன்னொரு போலார் ஃபார்ம். ஸோ டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் தி ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஸோ if z is equal to cos θ plus I sin θ, show that z power n plus 1 by z power n is 2 times cos n θ. இதில் ஈஸியாக போட்டுடலாம்ல. What is z cos θ plus I sin θ? So this implies what is z power n? Cos θ plus I sin θ whole power n. இப்போ டிமார்ஜ் தீர்வு அப்ளை பண்ணலாமா? cos n θ plus I sin n θ. Now 1 by z power n ஆயிடும். cos n θ minus I sin n θ ஆயிடும். ஓகேவா? minus I sin n θ ஆயிடும். இது சேமா z power minus n ல z power minus n. இப்போ ஆட் பண்ணுங்க. இது 1, இது 2. ஆட் பண்ண ஆயிடும் z power n plus 1 by z power n. This is same as z power minus n. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? இது கேன்சல் ஆகிடும். ஸோ 2 times cos n θ வரும். சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா these two will get cancel. இவன் ப்ளஸ் ஆகிடுவான். ஸோ 2i sin n θ. புரியுதா? ஸோ 1 by z power n is மைனஸ் போட்டுட்டா போதும். cos θ plus sin θ இருக்கும்போது நெக்ஸ்ட் போவோமா? ஓகே. சிம்பிளிஃபை 1 plus cos 2 θ plus I sin 2 θ divided by 1 plus cos 2 θ minus I sin 2 θ. ஓகே. என்ன பண்ணுறேன் அப்படின்னா let us take z to be is equal to cos 2 θ plus I sin 2 θ. ஓகேவா? இவன் அப்போ 1 by z என்ன ஆயிடுவான்? What is 1 by z? cos 2 θ minus I sin 2 θ. கரெக்டா? So this will become 1 plus cos 2 θ plus I sin 2 θ divided by 1 plus cos 2 θ minus I sin 2 θ whole power 30 is equal to 1 plus even z by assumption divided by 1 plus 1 by z whole power 30. இவன் என்ன ஆயிடுவான்? 1 plus z. இது நீங்கள் LCA போட்டிங்கன்னா z by 1 plus z வருவான். கரெக்டா? 1 plus z by z இருப்பான். மேலே போச்சுன்னா இப்படி ஆகிடும். whole power 30. இவன் கேன்சல் ஆகிடுவானா? அப்போ z power 13 இருக்கும். வாட் இஸ் z? cos 2 θ plus I sin 2 θ whole power 30, which is nothing but cos 60 θ plus I sin 60 θ is the required answer. ஸோ அப்போ நீங்கள் எக்ஸாம் பார்த்து என்ன பண்ணணும்? நீங்கள் இதோட ஜெட்டுன்னு போட்டுக்கோங்க. இவன் 1 by z ஆகிடுவான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா z power 30 மட்டும் வருவான். which is cos 60 θ plus I sin 60 θ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. If omega is not equal to 1, is a cube root of unity. Omega is not equal to 1 is cube root of unity. What is cube root of unity? 1 minus 1 plus I root 3 by 2 minus 1 minus I root 3 by 2. கரெக்டா? ஒமேகா வந்து 1 கிடையாது. இப்போ ஒமேகா கேன் பி திஸ் ஆர் திஸ். இதுதான் வருவான் ஒமேகா. இது ஒமேகா ஸ்கொயராக போவான். ஓகே. இப்போ நல்லா பாருங்களேன். we need to show the roots of this equation are minus 1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square சொல்லணும். ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க. சொல்யூஷன் இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். பட் நீங்கள் ரொம்ப சால்வ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒமேகா வந்து கியூப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? z minus 1 whole cube plus 8 is equal to 0. So this implies z minus 1 the whole cube is equal to minus 8. கரெக்டா? அப்போ this implies z minus 1 is equal to minus 8 whole power 1 by 3. கரெக்டா? This implies z minus 1 is equal to minus 8 அப்படியே வச்சுக்கிறேன். minus 8 அப்படியே வச்சுக்கல. ஓகே. இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா minus 8 whole power 1 by 3 into 1 எழுதிக்கலாமா? into 1 power 1 by 3. கரெக்டா? இப்போ this is same as என்னது? 2 cube. This is same as minus 2 into 1 power 1 by 3. கரெக்டா? 2 cube கேன்சல் ஆயிடும். இப்போ இதோட ரூட்ஸ் யாரு? 1 ஒமேகா ஸ்கொயர். கரெக்டா? ரூட்ஸ் 1 ஒமேகா ஸ்கொயர். அப்பனா
z minus 1 is equal to minus 2 times 1. This implies z is equal to minus 2 plus 1, which is minus 1. ஒரு ரூட். அப்படி இல்லைன்னா இன்னொரு ரூட் யாரு? ஒமேகா. அதாவது 1 power 1 by 3க்கு 1 ஒமேகா ஸ்கொயர் போட போறேன். ஓகேவா? ஓகே. So this implies z is equal to minus 2 omega plus 1. கரெக்டா? minus 2 omega plus 1. இப்போ அடுத்து z minus 1 is equal to minus 2 times இன்னொரு root omega square. So this implies z is equal to minus 2 omega square plus 1. One time பாருங்க ரூட்ஸ்லாம். If omega is not equal to 1, is a cube of unity. Show that the roots of these equations are minus 1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது அடிச்சு கொண்டு போய்க்கோங்க. ஓகேவா? மைனஸ் 8 இருக்கும். இது எப்படி எழுதிக்கணும்? minus 2 into 1 power 1 by 3 எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ this is same as இது ரூட் வந்து 1 omega square. சாரி 1 omega square. ஸோ அப்போ this will be 1 போட்டிங்கன்னா minus 2 plus 1, omega போட்டிங்கன்னா minus 2 omega plus 1, omega square போட்டிங்கன்னா this is a required answer. ஓகேவா? நான் பாருங்க, if z is equal to x plus iy is a complex number such that, okay, so we need to find locus of z is, we need to show that locus of z is real axis. Okay, so let z is equal to x plus iy. So modulus of z minus 4i divided by z plus 4i. No, modulus of x plus iy minus 4i, okay, is equal to 1. Equal to 1 கொடுத்திருக்காங்க. கரெக்டா? So this implies modulus of z1 by z2 is same as mod z1 by mod z2. So we have modulus of z minus 4i is equal to modulus of z plus 4i. So modulus of, replace x plus i by z by x plus iy. இது ஜாமெட்ரிக்கல் மீனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்லேயே பாருங்க, சொல்லியிருப்பேன் என்ன மீனிங் அப்படின்னு. x plus i into y minus 4, x plus i into y plus 4. So modulus of x plus iy என்னது? root of x square plus y square. Modulus of x plus iy, root of x square plus y square. So take square on both sides, squaring on both sides. Root cancel ஆயிடுமா? இப்போ x square plus y minus 4 whole square is equal to x square plus y plus 4 whole square. இது ரெண்டு cancel ஆயிடும். So a square plus b square minus 2ab, a square plus b square plus 2 times ab. This implies 16y is equal to 0. This implies y is equal to 0, which is என்னது? real axis. ஆமா தானே? பாருங்க, what is the equation of this line? y is equal to 0 தானே? What is the equation of x axis? y is equal to 0. Equation of x axis y is equal to 0. இது வந்து x is equal to 0, y axis. நெக்ஸ்ட் போவோமா? Okay. If the area of triangle formed by z, iz, z plus iz is 50, find the value of mod z. இப்போ வந்து we have area of triangle formed by these three vertices. ஓகேவா? area of triangle formed by these three vertices. முதல்ல z. இப்போ z எங்க இருக்கு? இங்க வச்சுப்போம், z வச்சுப்போமே. So what is iz? So let z be any complex number. ஓகேவா? What is iz? Rotation of z by 90 degree in the counterclockwise direction. In the anti-clockwise. ஓகேவா? In the direction, இது counterclockwise. Suppose இதுதான் எனக்கு யாரு? iz. ஓகேவா? இது என்னது? 90 degree. Because I'm rotating this by 90 degree counterclockwise. Okay. So what is z plus iz? ரெண்டு ஆட் பண்ணுங்க.
அதாவது எப்படி ஆட் பண்ணணும் காம்ப்ளெக்ஸ் நம்பரை இது எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்கணும். ஸோ அப்போது இது எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சாச்சா இங்கேருந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இவன் தான் எனக்கு யார் அப்படின்னா இசட் ப்ளஸ் ஐஇசட். ஓகேவா? இவன் தான் எனக்கு யார் இசட் ப்ளஸ் ஐஇசட். என்ன பண்ண இந்த எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இங்கே வச்சேன். இங்கேருந்து இதுக்கு ஃபார்ம் பண்ணுங்க. இது இசட் ப்ளஸ் ஐஇசட். ஓகேவா? இப்போ the area of triangle formed by z, iz, z plus iz is 50 square units. ஓகேவா? z, iz, z plus iz. ஓகே. ஓகே, என்ன பண்ணலாம்? டயக்ராம்ல சொல்லிடலாம்ல. z, iz, z plus iz. இப்போ இந்த ஏரியா ஓகேவா? ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஏரியா இசட்டு ஐஇசட்டு ஜெட் பிளஸ் ஐஇசட்டு இதுவும் 90 டிகிரி தான், பிகாஸ் 90 டிகிரியா இருக்கிறதுனால. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இந்த ட்ராங்குலர் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ட்ராங்குலர் ஏரியா ஓகேவா? இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா எத்தனை 50 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. ஸோ கிளியர்லி நம்ம T1 போட்டுக்கலாமா? இந்த Tன்னு போட்டுக்கலாம். கிளியர்லி T இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா ஒரு மாதிரி 90 டிகிரியில் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ we know that area of right angle triangle is equal to 1/2 base into height. இப்போ நமக்கு ஏரியாவே தெரியும் இல்லை? ஏரியா இஸ் 50. ஏரியா இஸ் 50. அழகா எழுதிக்கிறாருங்க. இது 50ன்னு தெரியும். 1/2. ஸோ இவன் தான் எனக்கு பேஸு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் என்னது? இது எடுத்து போயிட்டு இங்கே வச்சோம் இல்லை? இது எடுத்து போயிட்டு இங்கே வச்சோம் இல்லை? ஸோ மாட் இஸ் இட். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் சேம் ஆஸ் this is same as this modulus of I z. ஸோ இப்போ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா mod z, height வந்து modulus of I z. ஸோ பேஸ் இன்ட்டு height. ஸோ இந்த பேஸ் இஸ் நத்திங் பட் இது இஸ் நத்திங் பட் இது. ஓகேவா? 90 டிகிரி. இப்போ 50 இஸ் ஈக்குவல் டு 1/2 mod z இன்ட்டு இது எப்படி எழுதிக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் I மாடுலஸ் ஆஃப். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 இஸ் ஈக்குவல் டு mod z ஸ்கொயர். இவன் ஒன்றா போயிடுவான். மாடுலஸ் ஆஃப் I 1 தான். பிகாஸ் மாடுலஸ் ஆஃப் I என்னது? மாடுலஸ் ஆஃப் 0 + I ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் ஒன்றா போயிடும். அப்போ அது சிம்ப்ளைஸ் mod z இஸ் 10. ஓகேவா? ஸோ 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ பேஸும் ஹைட்டும் கண்டுபிடிங்க, அவ்வளோதான் டயக்ராமில். ஸோ பேஸ் வந்து mod z, ஹைட் வந்து மாடுலஸ் ஆஃப் I z. மாடுலஸ் ஆஃப் I z. அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் அது ஸ்கொயரு அதோட நீங்கள் பண்ணலாம். ஏரியா ஸ்கொயர் யூஸ் பண்ணியும் நீங்கள் போடலாம். ஏ ஸ்கொயர். ஓகே. ஸ்கொயரோட பாதி இடம் கொடுத்துட்டாங்க 50. அப்படியும் நீங்கள் போடலாம். இது மொத்தமாக ஸ்கொயர் தானே. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஏ ஸ்கொயரு. ஒரு சைடும் பார்த்தீங்கன்னா mod z இல்லை mod I z. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா தட் வில் பி ஈக்குவல் டு 50/2 அப்படி நீங்கள் போடலாம். ஓகே. ஸோ 9 இது புரிஞ்சுதா? இது ஓகேவா? Okay. So find the square root of 4 + 3i. நல்லா பாருங்க. There is a formula for square root of a plus bi. There is a formula for square root of a plus bi. So what is the formula for square root of a complex number? And square root of a plus bi is equal to plus or minus
square root of mod z plus a by 2 plus I times b by mod b mod z minus a by 2. This is square root complex number. Okay, well, so here what is a? A is 4, b is 3. Okay, well, so the simplest what is mod z? So modulus of 4 plus 3i square root of x square plus y square. So root 25. So mod is 5 போய்டுவான். ஓகேவா, சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ square root of 4 plus 3i is equal to plus or minus square root of mod z plus a divided by 2 plus I times b by mod b square root of mod z minus a by 2. This is plus or minus root 9 by 2 plus இவன் 1 ஆயிடுவான், root 1 by 2. So this is plus or minus root 9 by root 2 plus I into 1 by root 2. So root 9 3 எழுதிக்கலாம். ஓகேவா, so 3 plus I by root 2. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா square root of a plus square root of 4 plus 3i. ஓகேவா, so 9 root 9 3. So 3 plus I by root 2. ஓகேவா, நெக்ஸ்ட் போவோமா? ஓகே, லாஸ்ட் ப்ராப்ளம். If mod z is equal to 2, show that 8 is always less than or equal to mod z plus 6 plus 8i is less than or equal to 12. இப்போ நல்லா பாருங்க, we know that inequality ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். Modulus of mod z1 minus mod z2 is always less than or equal to modulus of z1 plus z2 is less than or equal to mod z1 plus mod z2. ஓகேவா, இது இன்இக்வாலிட்டி ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இந்த இன்இக்வாலிட்டி சாரி modulus of minus இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, so modulus of mod z1 minus mod z2 is always less than or equal to mod z1 is less than or equal to mod z1 plus mod z2. You have to remember this inequality. Okay, you have to remember this inequality. Okay, sorry, plus தான் பாரு, சாரி மாத்தி போடுறேன் பாருங்க. இது triangle inequality தானே. So modulus of mod z1 minus mod z2 is always less than or equal to. Okay, இங்க நல்லா பாருங்க, இது எப்படி எழுதிக்கலாமா? இது எப்படி எழுதி இதை choose z1 to be equal to z, choose z1 to be equal to z, z2 to be equal to 6 plus 8i. ஓகேவா, z2 to be equal to 6 plus 8i. இப்போ என்ன பாருங்க, modulus of mod z minus mod 6 plus 8i is less than or equal to mod 6 plus 8i is less than or equal to mod z plus mod 6 plus 8i. So what is modulus of 6 plus 8i? Mod z நம்மளுக்கு 1 தெரியும் இல்ல, சாரி 2 தெரியும். இப்போ 2 what is modulus of 6 plus 8i? Square root of x square plus y square is less than or equal to what is mod z? 2 square root of x square plus y square. Suppose this will be 2 minus இவன் ஆயிடுவான் 10 ஆயிடுவான். கரெக்டா, 8 square plus 6 square 64 plus 30 is 100, 210. கரெக்டா, இவன் 10 ஆயிடுவான். Modulus of minus 8 plus 8 ப்ரூவ் பண்ணோம். கரெக்டா, 8 is less than or equal to mod z plus 6 plus 8i is less than or equal to 12. So you need to remember this inequality to prove this kind of problem. Doubt எதனா இருக்காவா? Any doubt?
பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம். ஒரு சாப்டரா பண்ணலாம். தலைதான் அதை போட்டுடுறேன் இப்போ. ஓகே தேங்க்யூ பாய்.